மறுபிறவி என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக ஐயாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பேராசிரியர் யூடி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சென்னை ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்தவர்கள். கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அருட்சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் எம்காம், எம்ஃபில் மற்றும் எல்எல்பி முடித்துள்ளார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் கல்வியில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். கல்லூரியில் வணிகவியல் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று வேதாத்திரிய கல்வியை போதித்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை மறுபிறவி என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்கி நல்ல பல விளக்கங்களை தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர், ஐடி இயக்குநரகம் மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்துள்ள தொகுப்பாளர், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பிலே கலந்து கொண்டுள்ள நம்மளுடைய பேராசிரியர் பெருமக்கள், மற்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற தலைப்பானது மறுபிறவி. சாமிஜியுடைய கவியிலே அதான் சொல்றார். மறுபிறப்புல சொல்லும்போது மரம் வளர்த்தா, அதாவது முதல்ல சொல்லும் போதே வித்துவின் மூலம்தான் பிறவி தொடர். இந்த தத்துவத்தை அறிந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள். வித்து தொடராக தான், கருவழி தொடராக தான் பிறவி வருது. அதை உணர்ந்து கொள்ளணும். அப்போ வித்து தான் அடிப்படை, வித்து இன்றி விளைச்சல் இல்லை. அதுதான் சொல்லும்போது அவை சொல்லுகின்ற ஒரு குரல்ல, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பிறப்பு மனித பிறப்புல அதனுடைய தன்மைக்கு, பஞ்சபூதங்களுடைய இணைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அது வருது. ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி வருது. மனித பிறவி என்பது தெய்வீக இருட்டறையில் நடைபெறும் ஒரு இறைநிலையின் திருவிளையாடலாகும். இந்த பிறப்பு என்பது தெய்வீக திரு நிகழ்ச்சி. இது இறைநிலையினுடைய திருவிளையாட்டு. இந்த இருட்டறையில், தெய்வீக இருட்டறையில் நடைபெறுகின்ற இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ அதுதான் சொல்லும்போது வித்தின் மூலம்தான் மரம். சாமிஜியுடைய கவியில மரம் வளர்த்தால் வித்து விடும், மற்றும் அதன் தன்மையெல்லாம், மரத்தினுடைய தன்மையெல்லாம் வித்தில் உண்டு. மரம் வித்து, வித்து மரம், மாறி மாறி தோன்றும் எல்லை இல்லை. மரம் இறந்தால் பிறவா, மீண்டும் அதன் வித்துக்கள் மரங்களாகும். மரம் வித்து நிலை போல்தான் மனிதருக்கும் மற்ற உயிருக்கும் பிறவி மறுபிறப்பு அப்படின்னு கவியில சாமிஜி சொல்றார். இந்த உயிரை பத்தி முதல்ல, நம்மளுடைய மறுபிறப்பு பிறவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உயிரினுடைய நிலையை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாமிஜி சொல்றது அதுதான் சொல்ற. உயிருடைய நிலை என்னென்ன, உயிர்னா என்ன? முதல்ல உயிரறிந்தால் அறிவறியும், உலகங்கள் எல்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உயிரறிய அறிவு நிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். முதல்ல உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிரை பத்தி தெரிஞ்சுக்கினாதான் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய தன்மை நமக்கு பிறக்கும். அதுக்குதான் முதல்ல உயிரறிந்தால் அறிவறியும், உலகங்கள் எல்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உயிரறிய அறிவு நிலை மாயையாகும், உயிரறிய ஞானம். அப்போ உயிர் தான் எல்லாமாக இருக்கிறது. அந்த உயிருடைய நிலையை நம்ம முன்னோக்கி பின்னோக்கி பார்த்துக்கினே போனோம்னா, இந்த உலகம் தோன்றின காலத்திலேருந்து எல்லா பதிவுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதுல சிறப்பான பிறவி மனித பிறவி. அதுதான் சொல்றாங்க. இந்த உயிரை பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. விலங்குல இருந்து மனுஷன் வந்தான், அது பரிணாமத்தோட. ஆனா வேற்றுயிர்ல இருந்து அந்த மனிதன் என்பவர் மனிதனாக தான் பிறக்க முடியும். அதனால அதுல மாறி பிறப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப வித்தின் மூலம்தான் பிறவித்தொடர். தம்பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். என்னுடைய பையன் அப்படின்னா எதுல வரும்? என்னுடைய வினை பயனே ஒரு தேகம் கொண்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது அடிப்படையானதா? வித்து தான் கருவழி தொடராக வருகிறது. அதெல்லாம் சொல்லும்போது நாதவிந்து கலாயான மூனம அப்படின்னு திருப்புகள்ல கூட வரும். என்ன சொல்றாங்கன்னா, விந்துநாதத்தினுடைய தொடர்ச்சி தான் பிறவியாக வருகிறது. இதுல ஏதோ மரம் கூட சொன்னோம் இல்லையா, மரம் வளர்த்தால் வித்து விடும்,
மற்றும் அதன் வித்துக்கள் மரங்கள் ஆகும். ஒரு மரத்தினுடைய வித்து தான் இன்னொரு மரமாக வளர்கிறது. ஆனா அந்த மரம் இறந்த மீண்டும் பிறவா. அந்த மரத்தினுடைய தன்மை எல்லாம் வித்துல அடங்கி இருக்கும். எவ்வளவு இலை இருக்கணும், எவ்வளவு காய் இருக்கணும், எவ்வளவு பழம் இருக்கணும், எந்த காலத்துல அது முடிவு வரணும்ன்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இயற்கையிலே அடங்கிய ஒன்று. அப்போ பிறவி தொடராக வருகின்ற ஒன்றுதான் நம்ம கருவழி தொடராக வருகிறது. அந்த வித்தின் மூலம்தான் பிறவி என்ற தத்துவம் தெரிந்தவரே தன்னை அறிய வந்தவர்கள். ஆனா இந்த உயிரை பற்றி நிறைய விளக்கங்கள்ல வேதங்கள்லயும் உபனிஷங்கள்ல கூட இதற்கான விளக்கங்கள் இல்லை. அதோடு இல்லாம நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலத்துல விஞ்ஞானத்திலையும் அதை விளக்கறதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சிகள்ல தெளிவா விளக்க முடியல. எக்ஸ்போசான்னு ஒரு டெஸ்ட் கூட நடந்தது. அதாவது உயிர்த்துகளை கண்டுபிடிக்கணும், அது எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அதுல வெற்றி கண்டன்னு சொல்றாங்க. ஓரளவு வெற்றி கண்டிருக்கலாமே தவிர முழுமையான ஒரு வெற்றியை பெற முடியலை. அதனால உயிரை பற்றிய விளக்கம் இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஆனா உயிரை பற்றிய விளக்கம் சித்தர்களால தெளிவாக உணர்ந்து கொட்டப்பட்டது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அகத்தவ பயிற்சியின் காரணமாக உள்ளொடுங்கி ஆராய்ச்சி பண்ணி அந்த தெளிவுல உயிரை பற்றி ஒரு விளக்கத்தை தராங்க. அப்படி தரும்போது திருமூலர் என்றவர் அந்த விளக்கத்தை தரார். அதுதான் என்ன சொல்றாருன்னா, கோவிலுடைய அதாவது பசுனுடைய ரோமத்தை அதை கனம் நீளம் அதை ஒரு துண்டா வெட்டி அதை 1,00,000 மடங்கு ஆக்கணுமா, அது எவ்வளவு இருக்குமோ அதனுடைய பங்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உயிருடைய அளவு எப்படி 1,00,000 மடங்கு. ஒரு பசுனுடைய ரோமத்தை கனம் நீளம் அந்த கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு கூவிய மேறு அது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,000 மேபி ஜீவன் வடிவது சொல்லிடு. அப்போ உயிரினுடைய அளவை சொல்லணும் என்னன்னா, அந்த பசுனுடைய ரோமத்தை கனம் நீளம் அதை ஒரு துண்டு, ஒரு சின்ன துண்டு அதை வெட்டா அது கனம் இருக்கும், அது நீளம் இருக்கும். அதனுடைய அளவை 1,00,000 மடங்கு பண்ணோம்னா அது எப்படி இருக்குமோ அதுதான் உயிருடைய அளவு அப்படின்னு திருமூலர் சொல்றார். இது எப்படி அவங்க உணர்ந்தாங்கன்னா அகத்தவ பயிற்சியின் மூலமாக உள்ளொடுங்கி ஆராய்ச்சி பண்ணும்போது உயிருடைய நிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ திருமூலர் விளக்கமா சொல்றாரு. இதைதான் நம்மளுடைய புராணங்களும் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இறைநிலை கருத்துக்கள் சொல்லும் போது பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லு. சத்தென்ற இறைவன் தான் சித்தென்ற உயிராகவும் எல்லாமாகவும் இருக்கிறான். சத் சித்தனந்தம். அதே மாதிரி பதி பசு பாசம் அப்படின்னு விளக்குது இந்த வேதங்கள். இத நம்மளுடைய மறை நூல்கள்ல நம்மளுடைய ரிலீஜியஸ் ரைட்ஸ்ல இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. இப்போ இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மாக்கள், அனந்தம் என்ன எல்லாமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதான் சத் சித்தன், சத் என்ற இறைநிலையே சித்தென்ற உயிராகவும் எல்லாமாக இருக்கிறது. மணிமேகலை சொல்லும்போது, மணிமேகலை என்ற காப்பியத்தில் சொல்லும்போது, பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்கலும் விழித்தலும் போன்றது ஆதலால் நல்லறம் செய்தோர் நல்லுலகடைவர், நல்லறம் செய்தோர் அருநரகடைவர் அப்படின்னு மணிமேகலை சொல்லுது. இந்த கருத்துக்கள்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல வாழுங்காலத்துல மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், மக்கள் நெறிபுட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இதையெல்லாம் சொல்லி வைத்தார்கள். ஆனா பிறவி என்பது ஒரு பிறவி முடிஞ்சது, அது பிறந்தவர் இறந்தவர் பிறப்பதில்லை. அதை சொல்லும்போது தான் ஒரு கவியில சிவவாக்கியர் சொல்றார். கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உட்புகா, விரிந்த பூவும் மலர்ந்த உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை உண்மையே. கருவழி தொடராக தான் வருது உயிர். ஆனா இறந்து போனவங்க மீண்டும் பிறக்கிறது இல்லை. இந்த தத்துவத்தை அதுதான் வித்தின் மூலம்தான் பிறவி தொடர். இந்த தத்துவத்தை அறிந்தவரே தானே அறிய வல்லவர். அப்ப எப்படி இருக்கணும்? இந்த வித்து போயிடுச்சுன்னா கிடையாது, அவ்வளவுதான். அதனுடைய வித்து இருந்ததுன்னா வித்தின்றி விளைச்சல். அப்போ வித்து தான் அடிப்படை காரணம். அதான் சொல்லும்போது தம்பொருள் என்பது தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். நான் என்ன வினைப்பதிவு? அப்போ வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். வினைப்பதிவு அவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிறப்பு அமையுது. இதை உணர்த்துக்கு தான் சித்தர் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலங்கள்ல உயிரை பற்றி விளக்கம் இல்லை என்றதால ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அப்படி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போதுதான் அந்த உயிருடைய நிலைமைய எப்படி வளர்ச்சி பெறுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதாவது கருவுற்ற தாய்மார்கள் இறந்து விட்டால் அந்த இறந்தவர்களை தாய் வேறு குழந்தை வேறாக
பிரித்து புதைக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு செய்தியை சொன்ன, அதை மக்களும் பின்பற்றினாங்க. அப்படி பண்ணும்போது தான் கருவருடைய குழந்தையின வளர்ச்சி எவ்வாறு அமைகிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதுல முதல்ல சொல்றாங்கல்ல, முதல் கருத்தரித்த நாள்ல ஒரு கம்பம் மாறி அதை விளக்குறதுக்கு தான் ஒண்ணுன்னு போட்டாங்க. 2வது மாசம் தலை உருவாகுது, 3வது மாசம் மூக்கு உருவாகுது, 3வது மாசம் உடல் கால் பகுதி உருவாகுது, 4வது மாசம் மூக்கு உருவாகுது, 5வது மாசம் காது உருவாகுது, 6வது மாசம் இந்த மொத்த உடல் வளர்ச்சி பெறும்போது அந்த நுரையீரல் எல்லாம் உருவாகுது, 7வது மாசம் நரம்புகளும் எலும்புகளும் வலுப்பெறுகின்றது, 8வது மாசம் உடல் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் முழுமையாக வளர்ச்சி பெற்ற நிலையில இருக்குது, 9ஆம் மாசம் அது திரும்பி வெளியேறுவதற்காக ஒரு நிலையில இருக்குது, 10வது மாசம் தாய் வேறு குழந்தை வேறு என்ற வகையிலே இருப்பதாக அமைந்துள்ளது என்று சித்தர்கள் தான் அவர்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்தார்கள். அதுதான் 1ல இருந்து 10 எண்கள், 1, 2, 3, 4, அதுதான் 10 எண்களை கொண்டு இந்த இத குழந்தை கருவில இப்படிதான் உருவாகுது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனா உயிருடைய நிலையை சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிர் 7ஆம் மாசத்தில் தான் உடல்ல இயங்குது என்பதை முன்காலங்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்லை, கருதரித்த நாள்ல இருந்து உயிர் உருவாகுது. உயிர் இல்லைன்னா மற்ற இதெல்லாம் உணர்ச்சியெல்லாம் வராது. அப்போ உடலிலே உயிர் உராயும் விளைவுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சிக்கு உயிர் அடிப்படை தேவை. அந்த உயிர் இருந்தால்தான் கருவழியே தான் கரு வளர்ச்சி பெறுவதற்கு 10 மாதங்கள் ஆகிறதுக்கு இந்த உயிர் அடிப்படை தேவை. முன்காலங்கள்ல என்ன 7வது மாசத்துல தான் நுரையீரல் வளர்ச்சி பெற்ற காலத்தில் தான் உயிர் உள்ள நுழையுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சித்தர்மர் கண்ட ஆய்வின் மூலமாக உயிரானது கருதரித்த நாளிலிருந்து உயிர் வந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ தெய்வீக அதான் பிறப்பும் இறப்பும் எங்க நடக்குது? வித்துவின் தொடர்பாக தான். வித்து சக்தியுடைய பெருமை தான். அதுதான் சொல்லும்போது பரமாய சக்தியில் சொன்னோம் இல்லையா, இந்த நாள் தொடர்ல நம்ம இந்த நாதவிந்து கலாய நமோ நம அப்படின்னு சொல்லும்போது தத்துவத்தை அறிந்து பார்த்தேன்னு ஒரு கவியில சொல்லுவாரு. பல ஆண்டத்தின் அடைமாற்றம் எல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன், பனிதுளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமமே பல வையங்களாகி நினைத்தவுடன் இங்கும் இங்கும் எங்கும் இங்கும் நிறைந்தோடும் எண்ணத்தின் இயல்பும் கொண்டேன். அதாவது நம்மளுடைய பிறவி தொடர் எப்படி வருதுன்னா கருவழியாக வருதுன்னு சொன்னோம். அந்த கருவழியாக வரும்போது நம்மளுடைய வினைப்பயனாக வருகிறது. அந்த வினைப்பயனாக வருகின்ற ஒன்றுதான் நம்மளுடைய பிள்ளைகளாக. அதுல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, உடலதனை விளைவித்த நாதவிந்து உதித்தவரை அதற்கு முன்பிறகு உடலுக்கு பின்பருவி பெற்ற மக்கள் ஓடு ரத்த சுவாசத்தால் இயங்கி நிற்கும். அப்ப இப்படி இருக்கு, உடலுக்கு முன்பிறவி நம்ம இப்ப இருக்கக்கூடிய, உடலுக்கு பின்பறவி யாருன்னா பெற்ற மக்கள். அதாவது அதுதான் சாமிஜி சொல்லும்போது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் பின் உயிரின் நிலைன்னு சொல்லும்போது, அதாவது இறப்பிற்கு முன் மக்கள் பிள்ளைகள், பிறப்புக்கு முன்ன அப்பா தாத்தா, அந்த மாதிரி. இதுல சொல்லும்போது 7 பிறப்பி சொல்றாங்க. 7 பிறப்பு 7 பிறவின்னு சொல்றாங்க. ஒரு பிறவிக்கும் 120 ஆண்டுகள் சொல்றாங்க. அப்போ 7 பிறவி 140 ஆண்டுகள். இது 7 பிறவி ஏன் சொல்றாங்கன்னா, இந்த 7 பிறவிகளை வினைப்பதிவு கழிந்து விடும். அந்த வினைப்பதிவு கழிந்து எங்க போயிடும்னா வான்காந்தத்தோட கலந்துடும். இததான் முன் 7 பின் 7 பிறவிகள் சொல்றாங்க. முன் 7 பிறவி பின் 7 பிறவி. அதுல சொல்லும்போது 7 பிறவியில சொல்லும்போது பையன், அப்பா, தாத்தா, பூட்டன், ஓட்டன், சேயோன், பரன். அப்படின்னா என்ன? அப்பாவுடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா, அப்படி தொடர்ந்து வரும். அப்பா அம்மா அப்படின்னு வரும். 7 தொடர்புக்கும் பரன் வரலும். அதான் பரன் போது பரன்பறை. அந்த பரன்பறை தான் எல்லாத்துக்கும் அடிப்படையானது. இந்த பரன்பறை அடிப்படையில் தான் நம்ம பிறவி தொடர் வந்துக்கிட்டே இருக்குது. இதுல வினைப்பதிவு எப்படி கழியுதுன்னா, எந்த பிறவி தொடர்ல வினைப்பதிவு சேருதோ அந்த பிறவியிலேருந்து நம்மளுடைய கருத்தொடர்ல நல்ல செயல்களை செய்து, நல்ல செயல்கள்லாம் எப்போ செய்ய முடியும்? தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்மனைப்பு குன்றி போகும். பவனைகள் புதிதைதான் முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயேது. எவரேனும் இவ்வழியால் இன்றி உய்ய வேறு வழி ஏது பேருலகில் எண்ணிப்பாரி. சாமிஜி சொல்ற கவிதான். தவமும் அறமும் மாற்ற வேண்டும். அப்போ தவமும் அறமும் மாற்ற என்ன வந்து அதை பிறவி தொடர்ல சந்ததிகளுக்கு
அந்த நல்ல வினையின் காரணமாக அந்த பதிவு கழியை பெற்று அந்த பிறவி தொடர் வராது, அதோட முற்று பெற்று விடும் என்பதற்காக 7 பிறவிகள். 7 பிறவியினை கழியல்னா அந்த இறைநிலையுடைய தன்மை என்னன்னா, அது இறைநிலையோடு இணைந்து அது வான்காந்தத்தோடு கலந்து தான். இப்போ பிறவி தொடர்ல நம்ம பார்க்குறோம். 7 பிறவி சொன்னோம், முன்னேழு பின்னேழு. அப்போ முன்னேழுன்னும் போது நமக்கு முன் சந்ததி, பின்னேழும் போது நமக்கு பிறகு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், பையன் பேரன் பேத்தி அப்படின்னு போறது. இப்போ இந்த 7 பிறவிகள் எந்த வினைப்பதிவு எப்போ கழியுதோ அப்பத்திலிருந்து அந்த வினை தூய்மை ஆகிடும். அதான் சொல்றாங்க. அது சொல்லும்போது நல்லறம் செய்தோர் நல்லுலகடை, அல்லறம் செய்தோர் அருநரகடைவர். அப்போ அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி விளைவு என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் தான்? நல்ல முறையிலே மக்கள் வாழ்வதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள். ஆனா சொர்க்கம் நரகம் என்பது இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், சொர்க்கம் நரகம் என்பது சொல்லி விளக்க முடியாது. பறவைகளின் காலடி அடையாளத்தை பார்க்க முடியாது ஆகாயத்தில். துறவிகளின் உறவு அறிவுகளை உயர்வை பற்றி மற்றொருவர் சிந்திக்க அதுவும் ஆகா. திறவுகோல் இல்லாத பூட்டு ஒன்றை திறப்பதும் கடினம். அதுபோல் பிறவியதன் முன்பின் நிலைவை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம். இந்த மொழியின் மூலமாக விளக்க முடியாது. பறவைகளின் காலடி அடையாளத்தை பார்க்க முடியாத ஆகாயத்தை. பறவை பறக்குது, ஆகாயத்துல காலடியை பார்க்க முடியுமா? துறவிகளின் முன்பின் நிலையை பற்றி பேச நினைத்தால் அதுவும் ஆகா. துறவிகள் இவர் எங்கேருந்து வந்தாரு, எந்த ஊரு, எங்க போனாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வினைப்பயன் அவருடைய தன்மையை பெற்றிருப்பார்கள். ஆனா அவங்கெல்லாம் ரிஷி மூலம் நதி மூலம் நம்ம உணர முடியாதுன்னு சொல்றாங்களே, அதுதான். துறவிகளின் அறிவு நிலை உயர்வை பற்றி மற்றொருவர் சிந்திக்கப்பட்டால் அதுவும் ஆகா. திறவுகோல் இல்லாத பூட்டு ஒன்றை திறப்பதும் கடினம். பூட்டுக்கு சாவி இல்லைன்னா திறக்க முடியுமா? திறக்க முடியாது. அதனால பிறவியதன் முன்பின் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் பேசவே முடியாது. ஏன்னா இறைவனுடைய திருவிளையாட்டுது. யாராருக்கு இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லி வைத்தானே தேவன். அதனால இறைவனுடைய தீர்ப்பு. அதான் என்ன சொல்றாங்கன்னா, வாழும் காலத்துல வினைப்பயனே ஒரு தேகம் கொண்டாய். அதனால வாழுங்காலத்துல எப்படி வாழணும்ன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். மீண்டும் பிறந்து பிறந்து இழைத்தேனே அப்படின்னு நால்வர் பெருமக்கள்லாம் சொல்றாங்க. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார், வள்ளுவ பிறந்தைக்கு சொல்லும்போது. அப்போ பிறவியை கழிக்கணும். மீண்டும் மீண்டும் பிறந்து இழைத்தேனே அப்படின்னு சொல்றோம். இதுல சொல்லும்போது அவை கூட சொல்லுவாங்க, அரிது மான்றாய் பிறத்தல் இருக்கு. அதே மாதிரி சிவபுராணத்தில் சொல்லுவாங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருஷமாகி பாம்பாகி பறவையாகி பேயாகி மனிதனாகி கல்லாகி மனிதனாகி பேயாகி வல் அசுரராகி முனிவராகி தேவராகி செல்லாசு தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனே. இந்த உலகத்துல எத்தனையோ பிறவி எடுத்து வந்துட்டேன். இதை உணர்த்துறதுக்கு தான் சப்தபதினு திருமண சடங்குல கூட ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அதுல ஒரு பண்ணும்போது பெண் மனைவி கிட்ட சொல்றதாக ஒரு கணவன் சொல்வது, இந்த பிறவியை கழிப்பதற்காக இந்த திருமணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய குழந்தையின் மூலமாக என்னுடைய பதிவுகளை கழித்துக் கொள்வதற்காக என்ற வகையிலே கூட ஒரு சிறப்பு அதில் இருக்கு. அப்போ பிறவியை எப்படியாவது பிறவி பெருங்கடல் நீந்தணும். இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டும். 2 வினைகள் இருக்கு. இந்த வினை பயனை தேகம் கண்டாய் சொல்றாங்க. கருவழி தொடராக தான் பிறவின்னு சொல்றோம். அப்ப கருவழி தொடராக வரும்போது என்ன? பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடராம். பிள்ளைகளோடு இணைந்து விடும், அது இயற்கை நீதி. பெற்றோர்களும் பிள்ளைகளும் வினை தொடராம். பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவர். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடராம். பிள்ளைகளோடு இணைந்து விடும், அது இயற்கை நீதி. அப்போ பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? பெற்றவர்கள் தவமும் அறமும் ஆற்றி இருந்தால் இப்பேராக்கும் பிள்ளைகளை வழி வழியாக பின்தொடர்ந்து வந்து குலக்குடியை தூய்மையாகும். கருவழி தொடர்தான் பிறவி. எப்படி இருக்கணும் மக்கள்? என்னுடைய பையன் என்னுடைய பிறவி தொடர் சந்ததி நல்ல சந்ததியாக இருக்கணும். அவர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்திருந்தால் அப்பேராக்கும் பிள்ளைகளை வழி வழியாக பின்தொடர்ந்து வந்து குலக்குடியை தூய்மையாக்கும். மாதாபிதா செய்த புண்ணியம் மக்களை காப்பாற்றும் சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. அவரவர்
செய்த வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சந்ததிகள் வருகிறது. அந்த சந்ததிகளுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் தவமும் அறமும் செய்திருந்தார். தவம் மாற்றி அறம் செய்திருந்தால். தவம் என்ன ஒண்ணும் இல்ல, சிந்தித்து செயல்படணும். தவம்னா தியானத்தை விட்டு ஞானத்தை தேடு அப்படின்றாங்க. தியானம் பண்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அற வாழ்க்கையில் ஈடுபடும். அந்த தியானத்தின் மூலமாக பெறுகின்ற பலன் அற வாழ்க்கை. அப்போ 2 விஷயம் இருக்கு. இப்போ புறத்தவம், அகத்தவம். அப்போ அகத்தவம் என்பது உள்நோக்கி பயணித்தல். புறத்தவம் என்பது இந்த அன்பும் கருணையுமாக செல்வது, அதாவது அற வாழ்க்கை. அப்போ தவம் என்பது தவம் செய்யணும், சிந்தித்து செயல்படணும், யாருக்கும் துன்பமில்லாத செயல்களை எண்ணம் சொல் செயல்கள் மூன்றினாலும் எவருக்கு நீனோ தனக்கு நீனோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உணர்ச்சிக்கோ கற்பனை மண்ணுலகில் துன்பம் தரா செயலோடு உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டு ஒட்டி வாழும் செய்கையை புண்ணியமாம் அதற்கு மரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என்று விளக்கியுள்ளார் புத்தி மிக்கோர். இதை சொல்றாங்கன்னா வினைப்பயனுக்காக. வினைப்பயன் வரும்போது நல்ல சந்ததியா வரணும்னா எண்ணம் சொல் செயல் மூன்றினாலே யாருக்கும் துன்பம் தராமை. அப்போ எது எப்போ சாத்தியமாகும்? அது தவமும் மரமும் மாற்றியிருந்தா சாத்தியமாகும். தவம் என்ன? சிந்தித்து செயல்படணும். அப்போ சிந்தித்து செயல்படும் போது என்ன? நல்ல எண்ணம், நல்ல சொல்லு, நல்ல செயல், யாருக்கும் துன்பம் தராமை. அற வாழ்க்கை நான் ஒழுக்கம் கடமை இது, நான் ஒழுக்கமா வாழ்வேன், கடமை என்னுடைய கடமையை செய்வேன், பிறருக்காக முடிந்த உதவி செய்ய. அதுதானே சாமிஜி சொல்லும்போது 2 ஒழுக்க பண்பாடுல 2 வரியில, யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், முடிஞ்சா உதவும், அவ்வளவுதான். அதுதான் வினைப்பயனை கழிக்கிறதுக்கான ஒரு பழி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பிறவி மக்களால் நம்பப்படுகின்ற ஒரு கருத்து. போன பிறவியில் எப்படி பாருங்க, இந்த பிறவியில நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு, அதெல்லாம் வர முடியாது. பிறவி தொடர்ல வரும்போது என்னன்னா பிழைகளாக தான், சந்ததிகளாக தான் வரும். இதுல சுவாமி சொல்லும்போது விளக்கத்துல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கருமையம் என்பதுன்னு, கருமையம் எப்படி இருக்குன்னா, கருமையம்னா என்னன்னா வினைப்பதிவுகளை கொண்டது. அதாவது பிறவித்தொடர் வித்து தொடராக, அதாவது நம்மளுடைய வினைப்பயன கட்சியினே போனோம்னா பின்னோக்கி போய்கிறேன் இருந்தோம்னா, இந்த உலகம் எப்படி தொலைச்சோ அந்த நாள்ல இருந்து கொண்ட பதிவுகளை எல்லாம் உள்ளடக்கியதான் கருமையம். இப்போ மனிதனுடைய கருமையை எல்லா சிறப்புகளையும் கொண்டது. அந்த கருமையை வினைப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் எடுத்து வந்திருக்கிறோம். ரைட். அப்போ அந்த கருமையை தொடர் சொல்ல, பெற்றோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு, கருவழி தொடராக வந்த வினைப்பதிவு சஞ்சதமா, உருவெடுத்த பின் வந்த வினைப்பதிவு பிராராப்தம், இருவரையும் கூடி எழும் புகுவினையை ஆகாமையும் ஒருவினையும் வீண் போக உள்ளடங்கி பின் வினை விளைவாம். கருவழியே வந்த வினைப்பதிவு சஞ்சிதமா. சஞ்சிதம் என்னும் பொழுது கருவழி தொடராக வருது. பெற்றோர்களின் வாயிலாக, நம்மளுடைய வாயிலாக உருவெடுத்த பின் வந்த வினைப்பதிவு பிராராப்தம், நம்ம பிறந்த பிறகு வருகின்ற வினைப்பதிவு பிராராப்தம். இருவினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமையும் ஒருவினையும் வீண் போக உள்ளடங்கி பின் விளைவாம். அப்போ என்ன சொல்றாங்க? விளைவு இல்லா வினை இல்லை, வினையூட விளைவு தொக்கி நிற்கும் ஒரு இயற்கை நீர். அதாவது விளைவு வினையின் தன்மையை. இப்போ நம்ம செய்கின்ற செயல் தான் கருவழி தொடராக வருது. சஞ்சீதம்னா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம தூய்மை செய்வதற்கான பயிற்சி. அதுதான் சொல்றாங்க, மனம்னு ஒண்ணு இருக்குது. அந்த மனம் என்றது இந்த இறைவன் தான். உயிரிழந்தால் அறிவறியும் உலகங்கள்லாம் உயிர்க்குள்ள இருக்க காணும், உயிரறியா அறிவுநிலை மாயாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் சொன்ன இல்லையா? இப்போ இறைவன் எப்படி இருக்கான்? அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்தில் அடங்கிய உள்ளவற்றை பொறிய ஐந்தின் புலனைந்தின் இயக்க ஆற்றல் மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் என கடித்திட்டாய். நெறிப்பிழந்த மனிதன் ஆற்றும் வினையே அதன் விளைவை நீயேதான் கருமையை திழுத்து நுண்மையாக்கி ஏற்ற நாள் விரித்து இன்பத் துன்பமாய் மலர்த்தும் உன் இறைநீதி கண்டேன். இறைவன் எப்படி இருக்காரு? எல்லாமாக இருந்து கொண்டிருக்க இறைவன் பதிவுகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். கருமையத்துல பதிவாக இருக்கிறது. அந்த பதிவு எப்படி இருக்கு? இறுக்கி சுருக்கி இருப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நாள் மலர்த்தி இன்ப துன்பமாக விரித்து காட்டுகின்றது. இதுதான் அவருடைய வினை பயன். இங்க வினைதான் என்ன சொல்றாங்க? கருமையத்துல பதிவாக இருக்கிறது. நமக்கு தெரியும், கருமையம் மட்டும் உள்ளடக்கியதல்ல பதிவுகளை. 5 விதமான இடங்கள்ல பதிவுகள் இருக்கு. நம்மளுடைய உடல்ல 5 விதமான இடங்கள்ல பதிவு இருக்கு. கருமையம்தான் எல்லாவற்றையும் எடுத்து காட்டுகிறது. எப்படி இருக்குது? அறிவாக என்னுள்ளே அமர்ந்து கொண்டு, அது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதாவது இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டு, ஆர்டர் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர், எல்லாவற்றிலும் இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டு இதை செய்தா என்ன விளைவு? அதுதான் கூறுதலாரம். செயலுக்கேற்ற விளைவாக வருபவன் இறைவன். அந்த இறை நீதியை உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதற்காக தான்
கருமையத்தை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கருமையம் தான் அடிப்படை. அந்த செயலுக்கான விளைவு 6 விதமான பதிவுகள் இருக்கு மொத்தமே. அந்த 6 விதமான பதிவுகள்ல முதல்ல நம்ம உடல்ல 5 விதமான பதிவுகள்ல முதல்ல விரிவு சுருக்க இயக்க உடல் செல்கள்ல விரிவு சுருக்க இயக்க பதிவு. அதுக்கப்புறம் மூளை செல்கள்ல எண்ணப்பதிவு. 3வது ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவு. 4வது உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவு. 5வது கருமையத்துல தரப்பதிவு. 6வது வான்காந்தத்துல சமுதாய. அதுதான் சமுதாய பதிவுகளை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? நல்லோர் ஒருவர் உரையர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். இந்த உலகத்துல இன்னும் சில நல்லவங்க இருக்கிறதால தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் சரி. அப்ப பிறவிக்கு நம்ம வருவோம். இப்ப பிறவியில நம்ம பண்றோம், வித்து வழியாக தான் பிறவி. ரைட். இப்போ கருவழி தொடராக வரும். முன்னோர்கள் செய்தவனை வித்திலே வரும். பெற்றோர்கள் தாமும் மரமும் மாற்றினா இப்ப பெரும்பாலும் பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடரும். பிள்ளைகளோடு இணைந்து விடும், அது இயற்கை நீதி. பெற்றோர்கள் நலமமைந்த மக்கள் வேண்டின் பழை தீர்க்கும் தவமும் அறமும் ஆற்ற வேண்டும். நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணோம்? தவமும் அறமும் ஆற்ற வேண்டும். தவம் தான் சொன்னோம். தவம் என்பது உள்புறம் என்று 2 உண்டு. தழைக்கும் அறம், தழைக்கும் அறம் புறத்தவமா அகத்தவம் உள்ளாம். அதாவது உள்நோக்கி பயணித்தல் அகத்தவம், தழைக்கும் அறம் புறத்தவமா. அப்படின்னா வெளியில அறவாட்டி முடிஞ்சவரெல்லாம் ஒழுக்கம் கடமை ஈகை அதை செயல்படுத்துறது. அதுதான் வழி வழியாக வருது, கருவழி தொடராக வருது. இத பிறவி ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறவி தொடர் எப்படி வருதுன்னா கருவழி தொடராக வருது இல்லையா? கருவழி தொடராக இருக்கும்போது சஞ்சிதம், பிராராப்தம், ஆகாமியம் அப்படின்னு சொல்றோம். இந்த வனைப்பயனை கழிக்கிறதுக்கு தான் இந்த 7 பிறவி எடுத்து கழிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இதை சொல்லும் போது வினைப்பயனை கழிப்பதற்காக நல்ல செயல்களை செய்யணும், அதெல்லாம் சொல்றோம். இந்த குருவாது முனிவராகி தேவராகி அப்படி கடைசியில தேவராகி நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறப்பு இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை உண்மையேன்றதை தெரிஞ்சுக்கல. ஆன்மாவே கடவுள் என்று ஆய்ந்து கண்டால் அதுவே எல்லாமாக இருக்கும் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன்மாதான் கடவுள். இந்த உயிர் போயிடுச்சுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இவங்க பிறக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, மரம் தான் சொல்லும், மரம் வந்தா வித்து இருக்குது, அந்த வித்தினுடைய இதுதான் மரங்களாக மாறுது. அதே போல்தான் பிறவி தொடரும் இப்படி வருது. அதாவது வித்து வழியாக கருவழி தொடராக வருகிறது. இதுல ஜீவன் முக்தர்களை பத்தி பேசுவாங்க. அதாவது 3 நிலைகள்ல மரணம் வருது. மரணம் வர்றதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. 1 இயற்கை மரணம், 2வது திடீர் மரணம், 3வது அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்த நிலையிலே ஏற்படுகின்ற முழுமை பேறு பெற்ற நிலை. இயற்கை மரணம் என்னும்போது என்ன? இயற்கையா வாழ்ந்து உலகத்தில் எல்லா வசதிகளையும் அனுபவித்து இறந்து விடுதல், அது இயற்கை மரணம். திடீர் மரணம் என்பது இயற்கை மரணம் என்பது அதுக்கு சொல்றேன் இயற்கை மரணம். அந்த இயற்கை மரணத்துல பிறவி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கருவழி தொடராக பிள்ளைகள் பிறப்பாங்க. திடீர் மரணம்னு ஒண்ணு இருக்கு. திடீர் மரணம் என்னன்னா, திடீர்னு அவருடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 20 வயசுல சொற்ப காலத்துல இறந்து போயிட்டாருன்னா, அந்த திடீர் மரணத்தால அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள்லாம் வேற ஒரு ஆன்மா மூலியமா இணைந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். அவர் மூலியமா எந்த உயிர்ல போய் சேர்ந்ததோ அந்த இடத்துக்கு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கும். அது அதனுடைய பிறவி கழியறவர்கள். அதுதான் திடீர் மரணம். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சில சமயம் பேய் பிடித்தல்லாம் கூட சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க சிலர்லாம், இருட்டில் போகக்கூடாது, பசங்களை பயமுறுத்தக்கூடாது, காடுகள் நிறைந்த பகுதி, தண்ணி இருக்கக்கூடிய இடம், சதன்னு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நாம போகக்கூடாது. அப்படி போனோம்னா பயம் உருவாகிற மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம பயம் வந்ததுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் உருவாகும், பயத்தால ஒரு வெற்றிடம் உருவாகும், அந்த இடத்துல அந்த ஆன்மா உள்ள நுழைஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேய் பிடித்தெல்லாம் கூட சொல்லுவாங்க. இது 2வது நிலை, திடீர் மரணத்துடைய தொடர்பு. 3வது நிலையில என்ன சொல்றாங்கன்னா, 3வது நிலை முழுமை பேறு பெற்றது. முழுமை பேறு பெற்ற நிலையில என்ன சொல்றாங்கன்னா, நல்லா வாழுங்காலத்துல எல்லா வசதியும் அனுபவிச்சாங்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க. அப்படி நல்லது செஞ்ச போது அவங்களுடைய பேராக்கம் என்ன பண்ணுவோம், பிள்ளைகளை
தூய்மையாக்கும். கருவழி தொடராக வரும்போது பிள்ளைகள் அவங்க நினைச்ச மாதிரி நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. அது அதுலதான் போகும்போது ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்கள்னு வரும்போது எல்லா நல்ல செயல்களே செய்து மீண்டும் பிறவாத ஒரு நிலையை பெறுவார்கள் என்ற வகையிலே முழுமை பேரடைந்த நிலைன்னு சொல்றேன். இததான் இதுல கூட பிறவிக்கு 3 பிறப்பு இல்லாததுக்கு 3 காரணம் சொல்லுவோம். ஜீவன் முக்தர்களும் பிறப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மெய்ப்பொருளோடு இணைந்து விடுவார்கள். ஏன்னா ஜீவன் முக்தர்கள் போது எல்லாத்தையும் முழுமையாக உணர்ந்தவர்கள். எல்லாம் நல்லதையே செய்து நல்லதையே அனுபவித்து எல்லாருக்கும் துன்பம் இல்லாத ஒரு செயலை ஈடுபட்டதால அது இயற்கை மரணம் இல்லை. இயற்கை மரணமாக இருந்தாலும் கூட அது ஜீவன் முக்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால அவங்க மீண்டும் பிறவாத ஒரு நிலை. இப்ப திடீர் மரணம் தான் சொன்ன அந்த பேய் பிடித்தல் அதெல்லாம் திடீர் மரணத்தால அவங்களுடைய ஆட்காலம் முழுமை பெற வரலாம். தற்கொலை பண்ணிக்குவாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க, அதெல்லாம் திடீர் மரணம். அதனாலதான் விளைவுகள்லாம் சில கடுமையான விளைவுகள்லாம் மற்றவங்களுடைய ஆய்வு தொடர்பு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. இதுலயும் வேற ஒரு இது இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு செயலுக்காக ஒரு கருவுற்ற தாய் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை நல்ல அந்த கருவுல நுழையாது. ஆனா அவங்க எண்ணத்தின் மூலமாக அதனுடைய தன்மாற்றம் அதுல அந்த அறிவுல வந்து சேர்ந்துடும். ஒரு மகான் இந்த உலகத்துல ஒரு துன்பம் நடக்குது, யாராவது நல்ல மகான் பிறக்க மாட்டாரான்னு அந்த அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த அறிவாட்சி தரம் அந்த அம்மாவுடைய கருவின் மூலமாக செயலுக்கு வந்துடும். அவங்களுடைய எண்ணம் செயலுக்கு வரும். கருவழித்தொடர் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய கருவழித்தொடர் வேற, இணைப்பு பெறும். அவ்வளவுதான். ரைட். இது பெரிய சப்ஜெக்ட். இதை பற்றி எந்த மொழி மூலம் விளக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அவ்வளோ எளிதில் விளக்க முடியாது. ஆன்மாவே உயிர்னு சொல்றோம், ஆன்மாதான் உயிர்ன்றோம், உயிர் தான் திருப்பி பிறக்குது. ஆனா நாம என்ன சொல்றோம், மீண்டும் பிறவாது அப்படின்னு சொல்றோம். பிறவாதுக்கு தான் தெளிவான விளக்கம் வேணும். அந்த தெளிவான விளக்கம் தான் மரம் வித்து நிலை போல்தான் மற்றவர்களுக்கும் மனிதருக்கும் அதை உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம மன தூய்மை வினை தூய்மை வேணும். இந்த மன தூய்மை வினை தூய்மை இருந்தாதான் ரைட். பிறவிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கையினுடைய திருவிளையாடல். மனிதன் இந்த உலகத்துல மனிதன் தோன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இறைநிலையனுடைய இயற்கை விதியை மீறியே இறைநிலையனுடைய செயலால இந்த மனிதன் தோன்றும். பரிணாமத்தொடர் சொல்றோம் இல்லையா, தன்மாற்றம் அப்படின்னு சொல்றோம். சாமிஜி சொல்லும்போது தன்மாற்றம் ஒன்றுதான் பலவாக மாறும். சரிதை மாற்றம் ஒரு இதுல சொல்லுவாங்க, வேறுபட்ட உயிரினங்கள் ஒன்று சேரா. அப்படி ஒன்று சேர்ந்தாலும் கரிதரிக்காது, அப்படி கரிதரித்தாலும் அது மலடாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 12 வயசுல இறந்து. இப்போ ஆன்மாக்கள்லாம் உயிர்கலப்பு பெறுது இல்லையா, அதுல என்ன சொல்லுவாங்க, என் பையன் அந்த நாட்டினுடைய கொடிகள்லாம் சொல்றான், இந்த நாட்டினுடைய நாணயங்கள்லாம் சொல்றான், அதெல்லாம் சோல் அட்டாச்மெண்ட். அது 12 வயசு வரலாம் இருக்கும். 12 வயசுக்கு அப்புறம் அது போயிடும். அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கினே இருக்கும் இதெல்லாம். ஆனா நாம என்ன இருக்கோம், இறந்தவர் பிறப்பதாக நம்ம நினைக்க. இறந்தவர் பிறப்புதில்லை, இல்லை இல்லை உண்மை. பிள்ளைகளாக கருவழி தொடராக பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் ஒவ்வொருகள் கருத்தொடரா பிள்ளைகளாக வராங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அறம் பயந்த மக்கள் வேண்டின் பிழைதீர்க்கும் தவமும் அறம் மாற்ற வேண்டும். நல்ல பிள்ளைகளாக நல்ல சந்ததியை உருவாக்கணும். அப்படின்னா அவருடைய எச்சத்தால் ஆளப்படும். நம்மளுடைய என்ன விட்டுட்டு போறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய சிறப்பு வெளியே வரும். அப்போ பிறவியினுடைய இது 3 மீண்டும் பிறப்பு இல்லாததுக்கு 3 காரணங்கள் சொல்லும். அதாவது இப்ப சொன்ன இல்லையா, இறப்பு சொன்னேன், பிறப்புக்கு 3 பிறப்பு இல்லாமைக்கு 3 காரணங்கள். இளமையிலேயே சந்நியாசம் ஏற்றல். அப்போ அவங்களுக்கு பிறவி இருக்கு. ஆனா வித்து வழிதானே பிறவி, அதனால வித்து வழி பிறவி என்றதால பிறவி தொடர் கிடையாது. ஏன்னா சந்நியாசத்துல விருப்பத்தோடு, இளமையிலேயே விருப்பத்தோடு சந்நியாசம் ஏற்று. அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய உயிர் விந்தநாதம் நோயின் காரணமாக விந்தநாதம் அளவு இல்லாத உடல்நல குறைவின் காரணமாக உடலை நடத்துவதற்கே போதிய ஆற்றல் இல்லை. அதனால அந்த கருவுறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ரைட். 3வது, அதாவது மெய்ப்பொருள் உணர்ந்து தவம் மாற்றி அந்த நிலையிலே இறைநிலையோடு மனதை எண்ணத்தை எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. சாமிஜி சொல்லுவார், கருவழியே பிறவித்தொடர் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். முதல்ல கவியில அதெல்லாம் ஆரம்பிக்கும், கருவழியே எனக்கு பிறவித்தொடர் ஏதும் இல்லை, அதை என்னுடைய செயல்கள் எல்லாம் கருமையத்தை தூய்மையாக்கிக்கினேன், அந்த தவம் பண்ணி அதெல்லாம் பண்ணி
நான் மீண்டும் பிறவாத ஒரு நிலை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிறவி தொடரு, பிறப்பு இல்லாத 3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, இளமையிலே சந்நியாசம் ஏற்று. 2வது, உடல்ல அவங்களுடைய உடலை இயக்குவதற்கே ஜீவகாந்த ஆற்றல் நோயுற்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை வேறு இருக்காது. அதே மாதிரி மகான்கள்னா எப்பவுமே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும்போது அவங்களுக்கு சமுதாய தொண்டிலே தான் அவங்க மனசு இருக்கும். அப்ப எல்லாரும் வாழ்க்கையெல்லாம் மறந்தவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு பிறவி தொழில்கள் அறுபடுகிறது. அதுதான் சொல்றாங்க, அறிவதனை கருவினிலை இணைத்து தாம் மாற்ற 50 அமைதி பெறும் அருகுணமும் செய்யறான். அறிவதன் விழிப்பு நிலை படராத தெரிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியே. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்விலைகள் போ. அறிவு துரியாத நிலை நிற்க நிற்க அதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவித்தொடரே. பிறவித்தொடர் எப்போ அறுபடுது? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு. அப்போ இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இறைவனை கண்டு கொண்டேன், அவனை எண்ணுள் வைத்தேன், பல்லுயிரும் இன்பமர பல வளங்களாக நிறைந்துள்ளான். எப்போ நமக்கு வரும்? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும்போதுதான் இறைவன் நம்முள்ளே இருக்கிறான். இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானவன். அந்த ஒரு தன்மை வந்ததுன்னா தன்முனைப்பு, தான் என்ற பொருள் பற்றும் தனது என்ற அதிகார பற்றும் போயிடும். தன்முனைப்பு, அதுக்குதான் ஒரு குரு வேணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடையும். தவமாற்றும் சாதனையால் உயரும் போது உன்முனைப்பாம் அருள் தொண்டால் பயன் காண்பார்கள், நாதழுக்கு பெருமையோடு பேசுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவி போல் உயர் குருவின் உயர்வென்றே உணர்ந்தடல். அப்போ எது அடிப்படையாது? என் முனைப்பே சிறந்தது, நீ ரவி ஒளி ஏன் எதற்கு என்று நினைக்க இருள் என்றோ மிச்சப்படும். குரு தான் இதெல்லாம் விளக்க வந்தவர். அறியாமை என்ற விரலை போக்க வந்த ஆசானால் தான் இந்த தெளிவு நமக்கு கிடைக்குது. மறுபிறவையுடைய தெளிவு எப்படி பிறக்குது? இறந்தவர் பிறக்கிறாங்க, நாம நினைச்சுங்கிறோம். இறந்தவர் பிறப்புதல்லே இல்லை இல்லை உண்மை. கருவழி தொடர், ஆனா கருவழி தொடராக வருது. அவரவருடைய செய்த வினை பயன்ல வருது. இருள் சேர் இறைநியம் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தாரா மாட்டு. சங்கீதம். அதாவது புகுவினை பழவினைன்னு சொல்ற. பழவினை புகுவினை, இந்த 2 வினை இருக்குது. வினை இல்லா வினை விளைவு இல்லா, வினை இல்லா விளைவு இல்லை, விளைவு இல்லா வினை இல்லை. இப்போ விளைவு அதிலே இருக்கு. எல்லாத்துக்கும் செயல்படுறோம். அந்த செயலின் காரணமாக நம்ம அந்த இறந்தவர்கள் கூட 3 நிலையில இறந்தவங்க சொல்றாங்க இல்லையா, அதுல கூட திடீர் மரணம், அதுக்கப்புறம் இயற்கை மரணம். இந்த நிலையில கூட பிரபஞ்சத்துல போய் வான்காந்தத்துல கலக்கும் போது 4 நிலைகள்ல அது செயல்படுகிறது. இதெல்லாம் சடங்கு முறை இருக்கு. இந்த இறந்தவருக்கு சடங்கு முறைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த சடங்கு முறைகள்லாம் ரொம்ப அற்புதமான சடங்கு முறைகள். அதை நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. அதனுடைய சடங்கு முறைகளை பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கும். இப்போ இறந்தவர் இயற்கை மரணம்னு வச்சுங்க. இயற்கை மரணம் இறந்தவர் என்ன பண்றாரு? அவங்க ஆன்மா அந்த சடலத்தை சுற்றி வந்துக்கினே இருக்கும். அந்த சடங்குல போகும்போது அந்த சுடுகாட்டத்துல புதைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துல இந்த பச்சை பானை, அந்த பானையை அப்படி உடலை சுத்தி வர சொல்லுவாங்க. அப்படி உடலை சுத்தி வரும்போது அந்த ஓட்டை போடுவாங்க. அதுல இருக்க தண்ணி மேல உடல்ல சில்லுன்னு படும். அந்த சில்லுன்னு படும்போது உடல்ல ஒரு சிலிப்பு ஏற்படும். அந்த சிலிப்பின் காரணமாக உடலுக்குள்ள ஒரு வேக்கம் உருவாகும். அதாவது ஒரு வெளி உருவாகும். அந்த வெளியில ஆன்மா, இறந்தவருடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளும், போய் சேர்ந்துடும். பிள்ளை அந்த ஆன்மாவை ஏத்துக்கிறார். அப்பா செத்துட்டாருன்னா பிள்ளை தானே கொல்லி போடுறான். அதனுடைய அப்பாவுடைய நிறைவு பெறாத ஆசைகள் பிள்ளை வாயிலாக செயல்படும். அதுதான் தத்துவம். இந்த சடங்கு முறைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் இயற்கை மரணம். இந்த இயற்கை மரணம் கூட 4 விதமான நிலைகள்ல பான்காந்தத்துல போய் கலக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க? சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுச்சம். இந்த 4 நிலைகள்ல பிறவி வான்காந்தத்துல போய் கலந்துரும். அதுதான் சொல்றாங்களே 7 பிறவின்னு சொன்னோம் இல்லையா. எந்த பிறவியில கழிஞ்சதோ அந்த பிறவியில போகும். 7 பிறவியில கழியலன்னா வினை பயனு அது ஆட்டோமேட்டிக்கா வான்காந்தத்துல கலந்து. சாமிஜி சொல்லுவார், அதாவது இறந்தவனுடைய ஆன்மா அங்க போய் இந்த காந்த ஆற்றல் அங்க போய் சேர்ந்துரும்னு சொல்லுவார். அப்பவே கலக்கலனா கூட கொஞ்ச நாள் போய் கழிச்சு போய் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அதுதான் சாமீப்பியம், சாலோக்கியம், சாமீப்பியம்,
ருப்பியம் சாயுட்சம், இந்த 4 நிலைகள்ல. இதுல மகான்கள்ல தான் சொல்லுவாங்க சாயுட்ச நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மகான்கள்ல ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்லும்போது சாயுட்ச நிலையை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இது எப்படின்னா, சாலோக்கியம் என்னன்னா உலகியல் வாழ்க்கையிலே, இந்த உலக இன்பங்களிலே, அதை நம்ம சொல்லும்போது, நம்மளுடைய நிலையில சொல்லும்போது, தவ நிலைகளை சொல்லும்போது, 2வது சாமீப்பியம், அந்த சூரிய களத்தை சுத்தி. 3வது சாருப்பியம், அத பேரியக்க மண்டலம். 4வது சுத்தவெளி. இதான் 4 நிலைகள்ல இறந்தவருடைய ஆன்மா வான்காந்த களத்துல கலந்துக்கும், தூய்மை ஆயிடும் அப்படின்றது. இந்த ஒரே நாள்ல போயிட்டு சேர்ந்துடும். அவரவருடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரிதான் இதெல்லாம் செயல்படும். இதுக்குதான் சாமிஜி ரொம்ப தெளிவா, இந்த இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லையே உண்மை என்னும் போது நாம ரொம்ப கற்பனையில நம்ம என்ன பண்ணோம்னா, போன பிறவில நான் அப்படி இருந்தேன், இந்த பிறவில நான் மனுஷனா வந்து, போன பிறவில இப்போ மகானா வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரே வேறுபட்ட உயிரினங்கள் ஒன்று சேரும். ஏன்னா அதுக்கு ஒரு அறிவாட்சி தரம் இருக்கு, அதனுடைய அமைப்புகள்லாம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்று சேரும். ஆனா இயற்கை மட்டும், இயற்கையை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இயற்கை என்ற பேராட்ட என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள், பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், தெரிவான், அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யாருளார் பேருலகி. இயற்கையுடைய சட்டத்திட்டத்தை நம்ம கேட்க முடியாது. என்ன பண்ணுவான்? தெரிவான், பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பிழையென்று அருள்வான், எல்லாம் பண்ணுவான். நம்மளை இடம் மாத்துவான், நம்மளை தெரிஞ்சிருவான், குப்பையை இது மாதிரி கூரையை பிரிக்கிற மாதிரி. ஆனா அருள்வான், நமக்கு வேண்டியதையும் அருள்வான். இதை பிழையின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ பிறப்பு என்பது இறைவனுடைய திருவாளையாடு. அதே மாதிரி இறப்பு என்பது அவரவருடைய வினை பயனே தேகம் கொண்டாய். நாம என்ன வினை, நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வனைக்கு பெற்ற பழக்க பதிவும் உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவுகளை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினை பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனுடையதாக உணர்ந்து கொண்டேன். வினை பயனை கழிக்கணுன்றது தான் பிறவினுடைய நோக்கம். என்ன? இந்த வாழும் காலத்துல நம்மளுடைய உயிர்நிலையை உணர்ந்து கொண்டு அன்பும் கருணையுமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காம இறைநிலையோடு இணைந்து விடுவது. அப்ப என்ன பண்ணும்? நாமோ மூளையிலே உன் செயல் பதிவனைத்தும் பின்னே நீ செய்வனைக்கு பெற்ற பழக்கம் மூன்றும் நீ உன்னை உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவுகளை அகற்றி வர வேண்டும். உன்னுள் பதிவான வினை பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனுடையதாக உணர்ந்து கொண்டு, பொருளை கொண்டோ நான் தானம் பண்றேன், அவங்களுக்கு உதவி செய்யறேன், அதெல்லாம் பண்ணவே முடியாது. பரிகாரம் பண்றேன், எதனாலையும் பண்ண முடியாது. குற்றம் குறை வகை கோள் சொல்லல் வஞ்சும் 5 மொழித்து நற்றவும் நட்புணர்வு நலம் பிறர்க்கு செய்தது ஞான நெறி நட்டமோடு மன்னிப்பு 5 கற்று அதன்படி வாழ்ந்தால் பேரறவாகும், வாழ்வாகும். அப்ப பேரறமான வாழ்வு நமக்கு தேவை. அது எப்போ நிலைக்கும்? நம்மளுடைய வழக்கம் என்ன? நம்ம தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம், இந்த 4 நாள் செயல்படும். எண்ணம் சொல் செயல் என்று 3 நாள் செயல்படும். இந்த சூழ்நிலை, இந்த 4 சூழ்நிலை காரணமாக தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம், இதுல நம்ம செயல்படும். எப்படி செயல்படுறோம்? எண்ணம் சொல் செயல் என்று 3 நாளும் செயல்படுறோம். அந்த செயல்படும் போது நமக்கு சாதகமாக தான் நம்ம நினைக்கிறோமே தவிர மற்றவங்களுடைய சாதகத்தை, நன்மையை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. நலம் தீது என்பதை உணர்ந்து எல்லாருக்கும் நன்மை பயக்கின்ற செயலாக இருக்கணும். அப்பதான் அது எப்போ சாத்தியமாகும்? தவமும் அறமும். அது இல்லாம நான் பணம் கொடுத்தா சரியாயிடும்னா பிறவி பெருங்கடல் நீந்த முடியாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்கதையாக தான் அது போய்க்கினே இருக்கும். அதனால இத மொழியின் மூலம் அவ்வளவு விளக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அப்ப பிறவி என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிறவியை எளிதில் கழிப்பதற்கு ஒரே வழி தவமும் அறமும் மாற்ற வேண்டும். அந்த தவமும் அறமும் மாற்றம் தான் நவீன காலங்கள்ல தியான முறைகள்ல சொல்லப்பட்டது. முன்காலங்கள்ல பக்தி மார்க்கத்துல அந்த கருத்துக்கள்லாம் சொல்லு. இறைவனை கைவிடேன். அப்ப இறைவனை நம்பினா எல்லாம் நமக்கு நடக்கும்.
அது வழி வழியாக சொல்லப்பட்ட கருத்து. இப்போ அந்த இறைக்கருத்துக்களையே நம்பிக்கைன்னு இருந்து வச்சுங்க, நாமோ அதுல இருந்து கொஞ்சம் சிந்தனை ஆற்றல் மேம்பட்ட நிலையில எப்படி இதெல்லாம் கழிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு போகும்போது சிந்தித்து செயல்படுதல். அதான் தவமும் அறமும் ஆற்ற வேண்டும். தவம் என்ன? எப்பவும் தவம் பண்ணிக்கணும் இல்ல, நல்லவற்றை செய்தல். அதனால யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. அற வாழ்க்கைனா ஒழுக்கம், கடமை, ஈகை. மொராலிட்டி, டியூட்டி அண்ட் சேரிட்டி. ஒழுக்கம், கடமை, ஈகை. இதைதான் வலியுறுத்தி சொல்லும்போது, மறுபிறவி என்பது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எளிதாக விளக்கக்கூடியது. இந்த கருத்துக்களை விளக்கலாம். ஏன்னா முற்காலங்கள்ல கதைகளின் வாயிலாக சொன்னாங்க. கதைகள் சொல்லும்போது அது வலுவூட்டுவதாக, கருத்தை வலிவூட்டுவதாக இருந்தது. இப்போ அந்த கதைகள்லாம் சொல்லி கேட்கணும்னா யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தொடர்ந்து வந்து கொண்டிருக்க பிறவியை நம்ம கழிக்கணும்னா, எளிதில் கழிக்கணும்னா, மீண்டும் பிறவாத ஒரு நிலை எய்தணும்னா ஒரே வழி நல்ல செயல்கள், நல்ல சொல்லு, நல்ல எண்ணம். இதுதான் அடிப்படையானது. சிந்தனை ஆற்றல் மேம்படணும். அந்த சிந்தனை ஆற்றல் மேம்படும் போது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. துன்பம் இல்லாம வாழ்கின்ற பக்குவத்தை தரணும், பெறணும் அப்படின்றது தான். அப்போ மறுபிறவி என்பது என்ன? உடலறிவை விளைவித்து நாதவென்று உதித்தவரே அதற்கு முன்பிறவி. உடலுக்கு பின்பிறவி பெற்ற மக்கள். அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சாமி சொல்லுவாரு. அதாவது மறுபிறப்பி என்பது பிள்ளைகள், வேற ஒண்ணும் இல்லை. வித்து வழியாக வருகிறது. அதனால மரம் வளர்த்தால் வித்து விடும், வித்து மரமாவது. அதனுடைய தன்மைகள் எல்லாம், மரத்தினுடைய தன்மை எல்லாம் வித்துல இருக்குது. அதே போலதான் நம்மளுடைய குணாதிசயங்கள் கருவழி தொடராக வருது. அந்த கருவழி தொடராக வந்த வினைப்பயன் நம்மளுடைய சந்ததிகளை கொண்டிருக்கும். அந்த சந்ததிகள் மேலும் மேலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அந்த கருவழி தொடராக பதிவு நீளாது இருப்பதற்கு தான் பயிற்சி முறைகள். அந்த காலத்துல சடங்கு முறைகள் சொன்னாங்க. அந்த சடங்கு முறைகள் மூலமாக இதை செய்யும் போது அது ஓரளவு நிவர்த்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் கூட இப்படிதான். அந்த 16 நாட்கள் அந்த உடம்புல ஏத்துக்கின பிறகு அது அந்த நிலைக்கு வர்றதுக்கு 16 நாள் ஆகும். அதுக்காக தான் அந்த சடங்கு முறைகள்லாம் வைக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இறப்புன்னு வரும்போது உடலை குளிப்பாட்டுறதுக்கு அந்த 5 குடம் தண்ணி கொண்டு வந்து உடலை ஊத்துறதுக்கு அதுக்கெல்லாம் ஏன் வச்சாங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த உடல்ல தண்ணி ஊற்றும் போது எங்கன்னா அடிபட்டிருக்கா, காயம்பட்டிருக்கா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அதெல்லாம் அந்த சடங்கு முறைகள்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் துணி மாத்துறது அதெல்லாம் பண்ணும்போது சில விஷயங்கள்ல அடிபட்டது விஷயங்கள் நாதத்தினுடைய வெளிப்பாடு அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டது. அதனால பிறவி என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிறவி தொடரை அறுபடணும்னா என்ன சொல்றாங்க? துரியாத இது தவம். என்ன சொல்றாங்க? தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கின்ற தன்முனைப்பு குன்றி போகும். பவவினைகள் புதி செய்தா முன்னும் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்கமாயியது. எவரினும் இவ்வழியால் அன்றி உய்ய வேறு வழி ஏது பேருலகில் எண்ணிப்பாரு. அதுதான் தவம். அதுதான் நம்மளை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுச்ச நிலையில நாம தவம் பயின்றவர்கள் இந்த நிலைக்கு போக முடியும். துரியாத தவத்துல பண்ணாங்கன்னா அரும் பிறவி தொடரே தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்வரண்டிய துய்த்தையின் அறிவை காலம் தூரம் வருமன் விரைவென்னும் கணக்கினை கடந்து இறைநிலையோடு இணைத்தது. இனி பழிபுரியேன் புரிந்தவை கலைந்தேன் இறைநிலையை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி ஏற்றமாய் வாழ்வேன். இறைநிலையோடு எண்ணம் கலக்கும் போது என்ன ஆகுது? இனி பழிபுரியேன் புரிந்தவை கலைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி ஏற்றமாய் வாழ்வேன். அப்போ இறைவன் எங்க இருக்கான்? நம்முள்ளே ஊனுக்குள் நீ என்ற உறவினரை காணாமல் நான் என்று எண்ணி நலனிந்தேன் போரிடமே. உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம் ஆலயம். உடல்ல இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வேண்டினாலே பிறவி பேரு பிறவி பெருங்கடல் நீந்தலாம். அதான் சாமி சொல்ற. பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையானது போதும் உறவுகளின் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை பெற்ற போதும் முடிவாக துறவு நிலை பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பே அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணோம்? தொண்டு ஆற்றி இன்பம் காட்டும். அப்ப தொண்டுக்கு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? அதனை பயன் போயிடும். மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை பெற முடியும். பிறவி தொடர் அறுபடும். நன்றாய் நாணம் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் மீட்டு ஒன்றாய் திரண்டு அரும்பெரும் பாழ் ஓப்பு இல்லை அதனை உணர்ந்து அங்கு சென்று
பசியற்றால் போதிய வீடு அதுவே வீடு பெறாங்க. வைணப்பெரியவர்கள் சொல்றாங்க, நன்றாய் நாணம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கடந்து அரும்பெரும் பாழ். அந்த இடத்துக்கு போன என்ன பண்ணோம்? ஞானம் பெறும். ஞானம் என்பது அறிவின் தெளிவு. அந்த அறிவின் தெளிவுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும். அதுதான் எண்ணம் சொல் செயல் மூன்றினம். யாருக்கும் துன்பம் தராமை. அப்போ என்ன ஆகும்? பிறவி தொடர் வராது. கருவழி தொடர் அறுபட்டுடும். அரும் பிறவி தொடரே. அது அப்போ நமக்கு என்ன தெளிவு வரும்? இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அந்த எல்லாமாக இருக்கின்ற இறைவனை நாம மனசுல கொண்டு எல்லா செயல்களும் செய்யணும். அப்படி செய்யும் போது துன்பம் யாருக்கும் துன்பம் தராமை. எவர் துன்பப்பட்டாலும் துன்பத்தை போக்கும் அளவுக்கு நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல். அப்ப பிறவி தொடருமா? என்ன தொடருது? இல்ல நான் பழைய நிலைமையிலே இருப்பேன். உலகியல் வாழ்க்கையில காலைல எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், அதே தவறுகளை செஞ்சதையே செஞ்சு இருக்கோம். ஒரு தெளிவில்லாத வாழ்க்கைன்னு வரும்போது பிறவி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் வேற்று. அதே மாதிரி இன்னொரு உயிர்ல இருந்து நான் போன பிறவியில நான் மிருகமா இருந்தேன், இந்த பிறவியில மனுஷன், அந்த கதையெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்தந்த பிறவிதான் அந்தந்த பிறவியாகும். ஏன்னா வித்தினுடைய தன்மை, அந்த வித்துல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஒரு வித்து தான் இவ்வளவு இலை இருக்கணும், இவ்வளவு காய் இருக்கணும், இந்த தன்மையெல்லாம் அதுல வித்தினுடைய இதுல சுருக்கி அமைக்கப்பட்டுள்ளது. அதனால வேற்று உயிரினங்கள் ஒன்று சேரும். அப்படி பட்டாலும் என்ன ஆகுது? முரடாக. ஆனா இறைநிலையினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது அது தன்மாற்றம் பெறுவதற்காக அதனுடைய மலர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதாக ஒன்று பலவானது என்னும் போது தன் மூலம் தன்னுடைய அதாவது இனப்பெருக்கத்திற்காக அது என்ன சொல்லுதுன்னா, தன்மாற்றம் இயல்போக்கும் கூறுதலர். ஒன்று பலவானது, அது இயல்பாக அமைந்த அறிவாக அமைந்தது, செயலுக்கேற்ற விளைவை தருகிறது. கடைசியில உயிரினங்கள்ல வரும்போது உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் இந்த வகையிலேயே செயல்படுகிறது. அப்ப இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அப்போ அத்தகைய இறைவனை நம்ம மனதில் கொண்டோம்னா, நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் என்று எல்லாத்தையும் திருத்திக்கணும்னா மீண்டும் பிறவாத ஒரு நிலையை எழுத முடியும். அப்படி இல்லைனாலும் பிறந்து 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 உலகியல் துன்பங்களை அனுபவித்து நாம எப்பவும் போல உலகில் இன்பங்கள் துன்பங்களை அனுபவிச்சு கொண்டேதான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இழைத்தேனே அப்படின்னு போராட்டத்துல இருக்கும். அப்படி பிறவா நிலையை வரணும்னா நம்மளுடைய தவமும் அறமும் ஆற்ற வேண்டும். இதுதான் சிறப்பு. அதுதான் மகரிஷி ரொம்ப எளிமையா நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம ஆசிரியர் நம்ம பெருமக்கள்லாம் இந்த மாதிரி பயிற்சி பண்றதால அந்த 4 நிலைகளை எளிமையாக கடந்து, அதாவது சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூக்கியம், சாயுச்சியம், அதாவது உலகியல் வாழ்க்கை, அதுக்கப்புறம் சூரிய களம், அதுக்கப்புறம் பேரியக்க மண்டலம், அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த அளவுக்கு போக முடியும். இந்த பயிற்சி முறைகளை போதுமானது. ஆனா ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க? கடுமையான பயிற்சிகள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம். அதுல என்ன சரியை, கிரியை, யோகம், ஞானம்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. இது எளிமையான பயிற்சிகள். இதை பண்ணும்போது பிறவித்தொடர் அறுபட்டுடும். மீண்டும் பிறவாத ஒரு நிலை பெற முடியும் என்று சாமிஜியுடைய ரொம்ப அருமையா சாமிஜி ரொம்ப விளக்கமா இருக்கும். அந்த நீங்க மனவளக்கலை புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்வதற்கு நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. நிறைய அவ்வளவு எளிமையா சாமிஜி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பார். பிறப்பும் இறப்பும் தெய்வீக திருவிளையாட்டு. அதாவது யார் எப்போ பிறக்கும், என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், இரண்டும் இருந்தாலும் என் இரு நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொண்டு என் பொன் முதலாய் பொருள் அனைத்தும் மீட்டுகின்றேன் சாமி சொல்வார். பிறப்பு இறப்பை பத்தி யாருக்கும் தெரியாது. அதான் இறைவனுடைய திருவிளையாடல். எங்க அதாவது இருட்டறையில் நடைபெறுகின்ற இறைவனுடைய இருட்டறையில் நடைபெறுகிற தெய்வீக இருட்டறையில் நடைபெறுகின்ற ஒரு சூப்பர் கான்சியஸ் ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற. அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை நம்ம எளிதா புரிந்து கொள்வதற்கு மறுபுறையை பற்றி தெளிவா சாமிஜி விளக்குறார். ஒரே வார்த்தை, உனக்கு முன்ன பிறவி அப்பா அம்மா, நமக்கு பின்பிறவி பெற்ற மக்கள். இதை கருமை, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னா கருமையும். கருமைன்னா பதிவுகளை உரைக்கிறது. இந்த பதிவுகள் நல்ல பதிவுகளாக எண்ணம் சொல் செயல் 3 அதை மேம்படுத்திக்கினா நம்மளுடைய சந்ததிகள் நல்ல சந்ததிகளாக பிறப்பார்கள். அதுக்கு 2 வழி. அது என்ன சொல்ல, எளிமையான வழி. தவமும் அறமும் மாற்றம். தவம்னா சிந்தித்து செயல்படுதல், அறம்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுவே சிறப்பானது. இதான் சாமிஜி ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு
நம்மளுடைய கருமையை தூய்மைக்காக, கருமையை தூய்மைக்கு சொல்லுவாரு என்ன, 5 ஐவகை கடமைகள். தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றும் எதுனாலும் ஒன்றும் பாதிக்கக்கூடாது. அதனால அத்தகைய சிறப்பு வாய்ந்த முழுமை பேருக்கான ஒரு பயிற்சி முறை நம்மளுடைய மனவளக்கலை மன்றங்கள்ல அமைந்திருக்கிறது. தவம், அதுக்கப்புறம் அகத்தாய் பயிற்சிகள், இதெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதனால மறுபிறவி என்பது மீண்டும் ஒரு பிறவாத நிலையை, ஆனா நாம மறுபிறவி என்ன சொல்ல, மீண்டும் பிறத்தல சொல்ற. மறுபிறவினா மீண்டும் நான் பிறந்திருக்கேன், ஆனா மீண்டும் நம்ம பிறக்கிறது இல்லை, அது உண்மை. ஆத்துல தண்ணி ஓடுது, முதல்ல போன தண்ணி இல்லை, இப்போ வேற தண்ணி தான் ஓடுது. அதனால அதுதான் ஒரு எளிமையான உதாரணம். இறந்தவர் பிறப்பதில்லை, போன தண்ணி போச்சு, புதுசா ஒரு தண்ணி வருதுன்னா அது புது தண்ணி தான். அதனால நம்மளுடைய பிள்ளைகளின் வாயிலாக நம்மளுடைய கருமையத்தை தூய்மையாக்கி கொண்டு சந்ததிகள் இல்லாத ஒரு நிலையை பெறணும். பிறவாத நிலையை பெறும்போது இறைநிலையோடு மனம் ஒன்றிவிடும், அந்த மெய்ப்பொருளோடு நாம இணைந்து விடுவோம். அப்ப வாழ்வின் நோக்கம் என்னது? இறைநிலையை உணர்தல், அறிவின் முழுமை பெறுதல். அந்த நிலைக்கு உயர முடியும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். TS ராஜாராமன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல். சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்ல சிந்தனை சொன்னீங்க. மறுபிரிவை அப்படிங்கிறத பத்தி மகரிஷியின் கருத்துக்களை அவர் கவிதைகள் மூலமா நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. எனக்கு 2 சந்தேகம் இருக்கு. ஒண்ணு பழைய புராணங்கள் ஏதோ ஒரு கோயில்ல எலி ஒரு அணையக்கூடிய விளக்க திரிய தூண்டி விட்டு பின்னாடி ராஜாவை பிறந்ததாக சொல்றாங்களே, அது சாத்தியமா? அது இந்த கதை கட்டுக்கதையா? உண்மை நிலை என்ன? சாமிஜியே அதுதான் விளக்கம் சொல்றாரு சாமிஜி. மனோடக்கலை படிச்சு பாருங்க, பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும். அதுல சொல்லுவாரு, இதெல்லாம் கருத்துக்களை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னது, அதுல குறை சொல்லக்கூடாதுன்றதான் சொல்லுவார். அதனால இதெல்லாம் நம்பிக்கை வெளியில வருது. நம்மளை நல்வழிப்படுத்துறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நம்ம நெறிப்பட்ட வாழ்க்கையில வாழ முடியும், இல்லைன்னா பண்ண மாட்டோம். அதுக்காக தான். ஒரு நம்பிக்கை. அடுத்த வீணா ஆதம்பாக்கத்தில் தான் இருக்கேன். சரியா. அடுத்த வீணா இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்திம கிரியைகள் பண்றதுக்கு சில குறிப்பாட்டுறதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க, புரிஞ்சுது. இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னால், அவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியில உடலே இயக்கம் இன்றி உயிரே போயிடுத்து, இயக்கம் மட்டும் கிடக்க கட்டையே கிடக்கு. அப்ப ஏன் கடைசி காலத்துல அவங்க வாக்கரிசின்னு போடுறாங்க? அது என்ன காரணம்? அது ரைட். அது என்னன்னா, இது சடங்கு முறைகள் இல்லையா? ஏன்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சிருக்கோன்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம இறந்த வரைக்கும் நாம என்ன பண்ணணும்ன்றதுக்காக அதை பண்றது. எல்லாம் நம்பிக்கையுடைய அடிப்படைதான். அதுக்குதான் விளக்கம் உண்டான்னு கேட்கறேன். அது விளக்கம் இதுதான், நம்பிக்கை அடிப்படை. நம்ம இறந்த வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும், அதனால அதை பண்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வேற இருக்கு. இந்த வாய்க்கரிசி ஏன்னு சொல்லணும்னா, இந்த ஓட்டைகள் தெரியுமா, அதெல்லாம் அடைப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலை அடைப்பாங்க, மூக்குல பஞ்சு வைப்பாங்க, அதுக்கப்புறம் கால் விரல்களை கட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு ஒண்ணு. அது என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலமாக உயிராற்றல் திருப்பி போய் எங்கேயாவது பூந்துடக்கூடாது. இந்த ஓட்டைகள் அடைச்சிட்டோம்னா அது அந்த அலைஞ்சுக்கிற ஆன்மா அங்க பூராது. அதுதான் இந்த வாயில கூட வாய் அடையாத வெத்தலை பாக்கு வச்சு வெத்தலை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாய்க்கரிசி போடுவாங்க. வாய்க்கரிசின்றது ஒரு சடங்கு முறை, அவ்வளவுதான். இத போகும்போது இந்த ஆத்மா சந்தோஷமா போட்டும், அதுதான், வேற ஒண்ணு. இது நானும் பல பேர் கேட்டேன், யாருக்கும் சரியா விளக்கம் கொடுக்கல. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஓட்டைகள்லாம் அடைபட்டுருது. சரி, நம்ம இந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் என்ற வகையிலே அவங்க வந்தவங்க அரிசி போடுறாங்க. நம்ம அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நாம பண்றோம் இல்ல, வீட்டுல 16 நாள் காரியம் எல்லாம் இருக்குல்ல, அதுல அந்த பிண்டம் வைக்கிறது அதெல்லாம் சேர்ந்தா அது சரியா போயிடும். அப்போ ஓகே, நன்றியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றியா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீ அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் கேட்கலாங்க. சொல்லுமா ஸ்ரீ, அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா, வணக்கம். ஆ, இது என்னுடைய வணக்கம். முதல் சொற்பொழிவு கேட்குறேங்க ஐயா. நான் வந்துட்டு இப்பதான் காலேஜ் படிக்கிறேங்க ஐயா. இப்பதான் முதல் முறையா நான் கத்துக்கிட்டது அம்மா கிட்டயோ தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தான் வேதாத்ரி மகரிஷி சொன்னதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்போ சரிம்மா. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குதுங்க ஐயா. இப்போ அம்மா அப்பாவும் சரி தாத்தா பாட்டியும் சரி அவங்க எல்லாருமே வந்துட்டு வேதாத்ரி மகரிஷியோடத ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்ப வந்துட்டு என்னுடைய அவங்க எனக்கு கொடுத்த வினை பயன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லைங்களா ஐயா? அப்போ நான் வந்துட்டு இந்த வாழ்க்கையில நான் செய்யற வினைகள் வந்துட்டு அது அவங்க சொன்னதை பின்பற்றாம நான் முன்னாடி செஞ்ச சில காரியங்கள் வந்துட்டு அது வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு தொடருங்களா? இப்போ நான் தொடரும் நிறுத்திட்டேன். தொடரும் தொடரும். ஏன்னா ஒரு ஆத்துல தண்ணி ஓடுது, நல்ல தண்ணி ஓடுது, அதுல சாக்கடை தண்ணியை கலக்குறோம். இல்ல இல்ல வேணாம், திருப்பி நல்ல தண்ணி விட்டோம்னா நல்ல தண்ணி ஓடும், திருப்பி போவோம். திருப்பி சாக்கடை தண்ணி கலந்தோம்னா என்ன ஆகும்? மாசுபட்டுருது இல்ல. அப்போ நம்ம அப்பா அம்மா மூலியமா நல்ல செயல்களை நம்ம நல்ல குடும்பத்து மூலியமா வரோம். நாம தூய்மை ஆயிட்டோம், கருமையின் தூய்மையாகுது. தூய்மைன்னா நம்மளோட செயல்கள் தூய்மையாகுது. அதுல கொஞ்சம் திருப்பி தவறு பண்ண போறோம்னு வச்சுங்க, ஆட் ஆகும், திரும்ப ஆட் ஆகும். அவ்வளவு. அம்மா புரியுதா? கேக்குதா? அவங்க கேட்கலையா? மியூட் பண்ணிட்டாங்க ஐயா. சரி. அதான் அது தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா அது அதோடைய பதிவு ஆட் ஆகினே போகும். கழிஞ்சது கழியும் கூடும், கழியும் கூடும், அப்படி போய்க்கினே இருக்கும். சரி. வாழ்வுடன் அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. உங்களை கொண்டு வந்துருவீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளம். ஐயா, எந்த பிறவியில் வினை தொடர்கிறதோ நமக்கு ஒரு பிறவில கூட குறைய இருக்கும், ஒரு பிறவில கூட சேர்கிறதோ, எந்த பிறவியில் கழிகிறது ரெண்டுமே நமக்கு தெரியாது இல்ல. அது தெரிஞ்சு அத நம்ம அந்த வினைப்பதிவை தெரிஞ்சு அறிஞ்சு வாழ முடியுமா ஐயா? முடியாது. பிறப்பு மரணம் என்ற இரண்டையும் நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சாமிஜி. பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது, எந்த வந்ததுன்னு தெரியாது. எங்க அப்பா சொத்து வாங்கியிருப்பாரு, யாரையோ ஒருத்தனை ஏமாத்தி வாங்கியிருப்பாரு. 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக 50,000 கொடுத்து வாங்கியிருப்பாரு. அந்த வினை பயன் எனக்கு வரும்ல. அது எப்போ வாங்குறாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. அது மூலமா தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும். இது நான் அந்த 1,00,000 ரூபாய்க்கு நான் இங்கே வேறக்குன்னா நல்லா இது செஞ்சேன்னு வச்சுங்க, அந்த பதிவு கழியும். அதனால எப்போ வந்தது எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாது. ஆனா 7 பதிவுல முடிஞ்சிரும்னு சொல்றாரு சாமிஜி. 7 பிறவின்னு சொல்றாங்க இல்லையா, 140 ஆண்டு. 140 ஆண்டுல முடிஞ்சிடும். அப்படி முடியலன்னா வாங்க அந்த போய் சேர்ந்து பதிவு கழிஞ்சிரும். சரியா? ஓகே, புரியுது. சில பேர் புரியுது புரியுது. அதாவது அவர்களுடைய நல்வினை பயன்களால சீக்கிரம் கழியலாம். ஆமா ஆமா, கரெக்ட். நல்வினைதான். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக சபரி சுந்தர் வடிவேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ஐயா. அம்மா ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. இப்ப அவங்க ராஜாராம் ஐயா சொன்னதுல இருந்து இப்ப இப்ப நம்ம இறந்துட்டோம்னா அவங்க காலை 2 கட்டி வைப்பாங்க அந்த மாதிரினா அந்த அதாவது ஒவ்வொரு துவாரத்துல வெளியில போக கூடாது உயிர்னாலதான் எல்லா துவாரத்தையும் மூடுறாங்களா கேள்வி. ஏன்னா காட்சியில் என்ன உள்ள வரக்கூடாது, உயிர் போயிடுச்சு இல்லையா, அந்த கேப் இருந்தது உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணும். அது காலை இதுதான் கட்டுறது, மூக்குல வாயில எல்லாம் பஞ்சு வைக்கிறதுலாம் அதுதான். அது பெரிய சப்ஜெக்ட் அது. ஏன்னா காஷி போயிருந்தப்போ அந்த ஒவ்வொரு காட் சொல்றாங்களா, அங்க காட்ல அவங்க பாடி உடம்பு எரியும் போது அவங்க சில எல்லாரையும் சொல்ல, சில இடத்துல அவங்க அந்த மண்டை இதையே அடிச்சு ஓப்பன் பண்ணிடுறாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல அது மேல மேல வேற மேல மூலமா போகணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாம் தெரியல, பட் அதான் கேட்டேன். எல்லாம் ஒரு சடங்கு முறையில அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சேலம் ஒன்றும் சரியாது, மேல போறதெல்லாம் பண்ணு. அவங்கவுங்க செய்த பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் போகும். சரிங்க, கண்டிப்பா சிறப்பு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதா பேசினாங்கல்ல, திருப்பி இன்னொரு கேள்வி இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. சரி சரி, சொல்லுங்கம்மா.
அன்மியூட் பண்ணிட்டு அப்படிங்க மூட்ல போடாதீங்க. ஐயா அன்மியூட்ல கேக்குதுங்கய்யா ஐயா. கேக்குதுமா கேக்குதுமா. ஆ, ஐயா நன்றி ஐயா, அந்த முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு எனக்கு ஆமா புரிஞ்சுதுங்க ஆமா ஐயா. இனிமேல் அப்போ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பியும் அறம் தவம் எல்லாம் செஞ்சு நான் நல்ல என்னை செயல்களை செய்யணும். தூய்மைப்படுத்திக்கணும் இல்லைங்க? அதான் நல்ல ஓகேங்க ஐயா. செயல்களை செய்யணும். தவமும் அறமும்னா இதான் நல்ல செயல்கள் தான். ஓகேங்க நம்ம ஐயா. எண்ணம் சொல் செயலால மூணாலையும் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா. துன்பம் கொடுக்காம இருக்க முடியாது. உலகியல் வாழ்க்கையில துன்பம் கொடுக்காம இருக்க முடியாது. ஓரளவு கொஞ்சம் நலம் தீது உணர்ந்து பார்த்து நம்ம நடந்துக்கணும். சரிங்கய்யா. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குதுங்கய்யா. ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட வயசுல இருக்கிறவங்களே அவங்க வந்துட்டு திடீர் மரணம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க உயிரை. அப்போ வந்துட்டு அவங்களுக்கும் பிள்ளைகள் இல்லை இல்லைங்களா? அப்போ அவரு அந்த அவர் வந்துட்டு மரணத்தின் போது அப்போ அவருடைய அவருடைய செஞ்ச செயல்கள் வினை பயன் அது எல்லாமே வந்துட்டு விண்காந்தத்தை போய் அடைஞ்சிருமா? ஆனா அது நல்ல செயல் இல்லை இல்லைங்களா ஐயா? அப்போ சொல்றேன். அது சொல்றேன். அது என்ன அவங்க ஆன்மா நிறைவு பெறாத ஆசைகள் இருக்கு இல்லையா? அவங்க வயசு 120 ஆண்டு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த 120 ஆண்டு அவங்களுக்கு எவ்வளவு நாள் வாழணும்னு ஒரு இது இருக்கும், குறிப்பு இருக்கும். அது அதெல்லாம் வாழ முடியலன்னா அந்த ஆன்மாவானது ஒத்த கருத்துடையவருடைய எண்ணத்துல போய் சேர்ந்துக்கும். ஒத்த கருத்துடையவர்னா இப்போ ஒரு உதாரணமா ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விஞ்ஞானி இருக்காருன்னா அட்டாமிக் எனர்ஜி பத்தி ராஜாராமனா, சேத்தனா, ஹோமி பாபா அந்த மாதிரி வேற ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் சீக்கிரம் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. வெடி விபத்துல ஏதோ செத்து போயிட்டாரு. அவருடைய ஆன்மா என்ன பண்ணும்னா இவருடைய உயிர் கலப்புல கலந்துக்கின்னு அவருக்கு நிறைவு பெறாத ஆசையில இது சொல்லிக்கினே இருக்கும். இதை பண்ணு அதை பண்ணு சரியாயிடும்னு சொல்லும். அந்த மாதிரி இவருடைய நிறைவு பெறாத ஆசையெல்லாம் ஒத்த கருத்துடைய மூலியமா அவருக்கு செயல்படுத்திக்கினே வரும். புகுந்த ஆன்மா என்ன பண்ணணும்னே அதனுடைய செயலை அவர் மூலியமா நிகழ்த்திக்கினே இருக்கும். அவர் வயசு அவர் முடியறவரெல்லாம் அங்கேயே இருந்து செயல்பட்டுக்கினே இருக்கும். அவருடைய ஆசையை அது நிறைவேற்றும் அவர் மூலியமா. அது அவங்க கடைசி உயிர் போறவரெல்லாம் அது பண்ணும். அதான் ஒரு பாட்டுல கூட தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை செய்கிற அனுபவித்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றதாகும். அதாவது ஆன்மா நிறைவு பெறலன்னா இன்னொருத்த மூலியமா செயல்பட்டு அங்க நல்லா அனுபவிச்சு அங்க தூய்மை பெறும். நான் இதுவரைலாம் அனுபவிக்கல, இவர் மூலியமா நான் அனுபவிக்கிறேன், எண்ணத்தை செயல்படுத்துறேன். அது செயல்படுத்திட்டு என்ன ஆகும்? அது முடிஞ்ச உடனே அதனை ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே அது வெளில போயிடும். அதான் ரைட். ஓகே, சரிங்கய்யா. நன்றி ஐயா. நீங்க ஏஜ் என்ன வயசு உங்களுக்கு? அக்கா 23. அது நீ எல்லாம் சின்ன குழந்தைங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய அனுபவம் வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கீங்க. சரிங்கய்யா. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பா இருக்குங்க. முதல்ல இருந்து அருவி மாதிரி நல்லா பிசிறு இல்லாம கரெக்டா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பேசுனீங்க ஐயா. அதே போல மகரிஷியுடைய கவிதைகள் கரெக்டா எல்லாமே மனப்பாடமா இல்லாத எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. முதல்ல இருந்தே உங்களை பார்த்தா பிரமிப்பா தான் இருக்கும் எனக்கு. நல்லா சொன்னீங்க. ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ என் பையன் என் கணவருக்கு திதி கொடுத்தாங்க. இது இந்த 16 சடங்கெல்லாம் பண்ணா. ஆனா அதுல இருந்து இது தனியா தான் இருக்கா. மனசு ஒரு யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. இப்ப அவருடைய ஆன்மா அவன் மூலமா தான் இருக்குங்களா? ஆமா, அவர் மூலியமா இருக்கும், செயலுக்கு வரும். ஆனா இவருடைய எண்ணமும் இருக்கும்ல. பையனுக்குன்னு ஒரு சில பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அறிவாட்சி திறன் சொல்றோம் இல்லையா? அவங்களுடைய செயல்கள் மூலியமாக அமைகின்ற அறிவாட்சி திறன் அது இருக்கும். அது தவிர அப்பா சேர்ந்ததால அப்பாவுடைய தூண்டுதலும் இருக்கும். அங்க எது டாமினேட் பண்ணி அதான் பண்ணும். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான், தனியா இருக்காங்க. ஜோசி எல்லாம் கேட்டா குலதெய்வ பரிகாரம் மட்டும் பண்ணுங்கன்றாங்க. நல்லதுமா, அது நல்லது. குலதெய்வம் பண்றது நல்லது. ஏன்னா அது ரொம்ப பலன் தரும். சொல்லுவாங்க. ஆமா, சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அது நல்லது. வாழ்க வளமுடன். நல்லது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. குழந்தைங்க தான் நம்மள மறுபெருன்னு சொல்றீங்க ஐயா. சில பேர் குழந்தைங்க எல்லாம் இறந்துறாங்க ஐயா. இறந்த பிறகு ஒரு மத நம்பிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இல்ல குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை வருடம் அந்த திதி கொடுக்க முடியாது, நகரத்து தான் போவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி படிச்ச மாதிரி புக்ல படிச்ச மாதிரி இருக்குங்க. இது சரியா தவிர எனக்கு தெரியல. இது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. இல்ல,
அதாவது சடங்கு முறையில சிலதெல்லாம் நாமளே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றாருன்னா, முழுமை பேர் அடைந்த நிலையில மரணம், அதாவது மரணத்தை மூணா சொன்னேன். அதாவது இயற்கை மரணம், அப்புறமா திடீர் மரணம். இயற்கை மரணம்னா பிள்ளைங்களோட கலந்துரும். திடீர் மரணம்னா அந்த ஆவி வேற்று உடம்புல செயல்படும். அப்புறம் முழுமை பேர் அடைந்த நிலையில்னா அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. தன்னை உணர்ந்து யாருக்கும் துன்பம் வராம முழுமை பேர் பெற்ற நிலையில இறைநிலையோடு மனசு இணைச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க பெரிய மீண்டும் பிறவாத ஒரு நிலையில பேரியக்க மண்டலத்துல சுத்த வெளிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க கருவழித்துடனாக நம்ம இருந்ததால நமக்கு பிறவி அது நோய் நிலை காரணத்தால, அதாவது நமக்கு உடல்ல நோய் இருக்குது, அதனால வித்துநாத திரவத்தினுடைய சக்தியினுடைய அளவு இல்லை, அதனால குழந்தை பிறக்கல. அந்த குழந்தை பிறக்கலன்றதால நமக்கு முழுமை பேர் அடைஞ்ச நிலையில எனக்கு மரணம் போயிடுச்சு, இனிமே எனக்கு பிறவி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வினைப்பயன் தான். அந்த வினைப்பயனு முடிஞ்சது, இங்க முடிஞ்சதா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னாலும் இவர் என்ன சொல்றாரு, சடங்கு முறையில நீ பண்ணாதான் இது ஆகும்னு சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் இங்க அப்ளை ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது என்னத்துக்கு இவரு சந்ததி எங்க தொடர போகுது? சந்ததி தொடராது. அதனால இவரு அதெல்லாம் இதெல்லாம் ஆத்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு உயிரோட இருக்க செஞ்சுக்கணும். தனக்கு தானே ஆத்ம தீரிய கொடுத்து தப்பா நினைச்சீங்க. இல்ல நல்லது, நல்ல விஷயம் தான், தெரிஞ்சுக்கிறது நல்லது. சில கருத்துக்கள் மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த கருத்துக்கள்லாம் நம்மளை நெறிப்படுத்துவதற்காக இதெல்லாம் இருக்குது. நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது. இப்போ ஒரு சிலர் கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு போகாதவங்களும் இருக்காங்க, எல்லாம் நல்லதான இருக்காங்க, கேள்வி கேட்பாங்க. ஒரு வினை பயனு நாம எப்படி நம்ம நடக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் பலன் கிடைக்குது. கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும்னு சொல்றதுக்கு இல்லை, நாம தப்பே பண்ணோம்னா எப்படி நல்லதே நடக்கும். அதனால நம்மளதான் நம்ம மாத்திக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க நல்ல விஷயத்துக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி சடங்கு பண்ணீங்கன்னா நல்லதுங்க உங்களுக்கு, அது தேவை. ரொம்ப நன்றிங்க, அருமையான விளக்கம். ரொம்ப நன்றிங்க. வாழ்வளம் ஐயா. நன்றி அம்மா, வாழ்வளம்மா. வாழ்க ஐயா. அடுத்ததாக தவமணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப இறப்பை பத்தி நீங்க நிறைய பேசுனீங்க. இப்ப இறந்தவங்களுக்கு சில சடங்கு முறைகள் செய்யறோம். இப்ப நமக்கு அதுல நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். அவங்க இறந்தவங்க முழுமையா போய் சேரல, அடைப்புன்னு ஒண்ணு இருக்குது, அது இத்தனை மாசம் வரைக்கும் இருக்குது, இந்தந்த நட்சத்திரத்துல இறந்தவங்களுக்கு எல்லாம் அடைப்பு இருக்கு, அவங்க திரும்ப வருவாங்க, அதுக்கு ஒரு சாங்கியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சொன்னேன்ல, பிறப்பு இறப்பு இரண்டையும் விளக்குவது கடின மொழியின் மூலம் சொன்னோம் இல்லையா? அது எப்படின்னா, சில சடங்கு முறைகள்லாம் நாமளா உருவாக்கிக்கிற சடங்கு முறைகள், புரியுதா? இந்த சடங்கு முறை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம மத கருத்துக்கள், இந்த மத கருத்துக்களை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை வழியாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது, எல்லாமே நம்பிக்கை. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல தேவசமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மாலை அமாவாசைக்கு மட்டும் தேவசம் கொடுத்தா போறோம்னுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, மாசம் மாசம் அமாவாசைக்கு படைக்கிறோம்னுவாங்க. அவங்கவுங்க திருப்தி, அவ்வளவுதான். நீங்க போய் காசிக்கு போய் எள்ளு தர்ப்பணம் பண்ணிட்டு வரணும்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம மனசுதான் காரணம். ஆனா அது இல்லைன்னு பொய்யணும் சொல்ல முடியாது, நம்பிக்கையின் அடிப்படையில வந்தது. அதனால நீங்க இது பண்றாங்க அது பண்றாங்க, நீங்க தேவசம் கொடுத்தாச்சா, காரியம் பண்ணியாச்சா, அதோட போச்சு, அவ்வளவுதான். சரியா? இதையே நம்ம மனசுல போட்டு திருப்பி திருப்பி நினைச்சோம்னா தான் அது சொல்ல இல்ல. ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, செத்தவங்கள நினைக்காத, திருப்பி நினைக்காதுன்னு சொல்றாரு. சில எல்லாம் விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. திருப்பி திருப்பி பண்ணோம்னா நமக்கு தான் கஷ்டம் அது. அதனால நம்பிக்கை, அது இப்ப யாரும் வேணான்னு சொல்லக்கூடாது, நீங்க அதை பண்றீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும், தப்பு கிடையாது. நன்றிங்கய்யா. ஒரே கருத்து, நாங்க இந்த மணவளக்கலைக்கு வந்த பிறகு தவசம் கொடுக்கறது, அமாவாசை பிடிக்கிறது எல்லாத்தையுமே மறந்துட்டோம், எதுவுமே செய்யறது இல்ல. சரி. இப்ப என்னோட வாழ்க்கை துணை இறந்துட்டாரு, ஒரு இன்னும் 30 நாள் கூட ஆகல. சரி. அவருக்கு இதுல எந்த உடன்பாடும் கிடையாது, இந்த சடங்கு சம்பிரதாயத்துல உடன்பாடே கிடையாது. ஆனா சமுதாயத்துக்காக கட்டாயத்தின் மூலமா செய்ய வேண்டிய சடங்கு முறைகள் செய்தாச்சு. ரைட், ஓகே, நல்லது. இப்ப
இந்த நட்சத்திரத்துல இறந்திருக்காரு, அதனால 6 மாசத்துக்கு நீங்க வந்து அந்த நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பரிகாரம் பண்ணணும், முறைகள்லாம் சொல்றாங்க. விளக்கேத்தணும்னுவாங்க. அதெல்லாம் விளக்கேத்தணும். சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்துல ஏற்படுத்தப்பட்ட கருத்துக்கள். உங்க அங்க உங்க அவருக்கே விருப்பம் இல்லாத போது நீங்க அதை போய் திணிக்கிறீங்க. சொல்லுவாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க, செய்யறேன்னு சொல்லிட்டு போய்க்கினே இருங்க. அவருக்கே விருப்பம் இல்லையா? அவரு விருப்பப்பட்டாருன்னா செய்யலாம். அவரு அவருக்கே வந்து இந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க, இந்த சடங்கு முறைகள்லயும் பெரிய உடன்பாடு கிடையாது. அதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஞ்ஞான விளக்கம் தான் சொல்லுவாங்க. அதாவது நட்சத்திரங்கள் சொல்றாங்க, பஞ்சாங்கத்துல போட்டிருக்கான், இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் துர்நட்சத்திரங்கள், இதெல்லாம் பண்ணா இது பண்ணணும்னு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, செய்யவே முடியாது. நீங்க கடைபிடிக்க முடியாத ஒன்று, அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம்னா எது இப்படி கெட்ட நட்சத்திரம்னு சொல்லுவீங்க? அவங்க ஏதோ சடங்கு முறையில சொல்றாங்க, அதை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மனசு திருப்திக்கு அவர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணலாம். அவருக்கே விருப்பம் இல்லாத போது நீங்க ஏன் பண்றீங்க? பண்ணாதீங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் நான் போய் எங்க சொந்தக்காரருக்கு சொன்னாங்க, அவங்க சொன்னதால நான் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பண்ணாதீங்க, வேணாம், தேவையில்லை. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா காந்திமதி அம்மா. ஒரே கருத்து, கேள்வி பதில் எல்லாமே சிறப்பு. ஐயாவா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குது. ஐயா, அப்ப இறப்பு பத்தி சொன்னீங்க. ஒரு அதாவது பிறவி தொடர் இல்லாத நிலை வேணும் அப்படின்றது வந்து பொதுவான கருத்து, அதாவது மகான்கள் கருத்து அப்படி சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் பண்ணி வைக்கிறோம், அதாவது தேவைகள் இருக்குது, திருமணம் பண்றதுனால குழந்தைகள் பிறக்குது. அப்ப அந்த பிறவி தொடருங்கிறது தொடர்ச்சி இருக்குது இல்லைங்க ஐயா? அப்போ வந்து இவங்க 2 பேருமே நல்ல பலன் இது இருந்தாலுமே குழந்தைகள் வந்து நல்ல பதிவாக தானே பிறப்பாங்க, அந்த இது இருக்க தானே செய்யும். அப்படி இல்லை அப்படின்னாக்க மனித பிறவியே இல்லைங்கிற மாதிரி இதாகிடும் இல்லையா? அது எப்படி அது சாத்தியமாகும் ஐயா? கேட்குற கேள்வி கரெக்டு. ஆனா சந்ததிகள் அதே எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா? இல்லையே. எல்லாரும் 5 விரல் இருக்குது, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? எல்லாரும் நல்ல செயலை செஞ்சிருந்தான்னு வச்சுங்க, பிறவி தொடர் கிடையாது. போனா அப்படியே இருக்கா? அப்படி இல்லை. இந்த உலகத்துல பரிணாம வளர்ச்சி வரணும், உலகத்துல ஜனத்தொகை வரணும். அப்ப ஜனத்தொகைக்கு உண்டான காரணத்தை கடவுள் இது உற்பத்தி பண்ணிட்டாரு. நல்ல மக்களா வாழணுன்றதுதான் அந்த கருத்துக்கள்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. பிறவி தொடருக்கு ஏன் சொல்றாங்க? நன்மக்களாக, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு இந்த பிறவி தொடரை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. வேலைதான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வந்துதான். சரியா? அப்ப திருமணம் பண்றதும் அந்த அது தொடர்பாக குழந்தைகள் பிறக்கிறதும் அந்த நிகழ்ச்சிகள் சரிதானங்களா ஐயா? செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா 2 பேரும் வந்தாச்சு இல்ல. ஆதாம் ஏவாள் கதையை நீங்க பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்றாங்க கிறிஸ்டியானிட்டியில சொல்லும்போது? என்ன சொல்றாங்க? ஆதாம் ஏவாள்னு படித்த ஒரு தோட்டத்தை படிச்சாரு. ஆதாம் ஏவாள் 2 பேரும் படிச்சாரு. நீங்க எது வேணா சாப்பிடுங்க, இதை மட்டும் தொடாதீங்கன்னாரு. எதை செய்யக்கூடாதுன்னு மனுஷன் செஞ்சான், அதனுடைய வினைய துன்பத்தை அனுபவிக்கிறான்றா இல்லையா? அதேதான் கடவுள் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழறதுக்கு இறைவன் நமக்கு ஆண் பெண்ணுன்றத உனக்கு கொடுத்தான். ஆண் பெண்ணுடைய ஐக்கியத்தால நல்லதே செஞ்சோம்னா பிரச்சனை கிடையாது. அவங்க நல்லதே பண்ணியிருந்தாங்கன்னா என்ன, பிறவி தொடர் வந்திருக்குமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணோட அப்படியே தான் இருந்திருக்கும், ஜனத்தொகை இருக்காது. அப்ப என்ன இன்பம் இருக்குது உலகத்துல? ஒண்ணும் கிடையாது. நல்லதும் கெட்டது தான் சேர்ந்தது தானே உலகம். அப்போ நல்லதும் கெட்டதுக்கான வாய்ப்பு இங்க வருது. இப்போ நல்லது செய்ப்பா, கெட்டதையே பண்ணாதே அப்படின்றதுக்காக தான் இந்த வழிமுறைகள், புராணங்கள், கதைகள், அப்புறமா ஆன்மீக சிந்தனைகள் அதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க பக்திமார்கள்லாம், இது பண்ணு நீ நல்லா இருப்ப, கெடுதல் பண்ணினா நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. அதனால பிறவி தொடர் வந்துன்னு தான் இருக்கும். அந்த பிறவி தொடரை கழிக்கிறதுக்கு வழியை பாருன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை, நல்ல மக்களா பிறக்கணும், இல்லைன்னா தீய மக்களா வருவாங்க அப்படின்றது. சிறப்புங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய இது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் இது. சொல்லுங்க சிறுவர்கள் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றிங்க. நீங்க சொல்றீங்க
நம்ம இந்த இப்பிறவியிலே முன்னுனை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு நீங்க சொல்றீங்க கேளுங்கய்யா. தவம் நம்ம ஏன் செய்யறோம் ஐயா? நம்ம இந்த பிறவிலே முன்னுனை அறுத்து அந்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு நம்ம என்னென்ன இந்த அன்பு பிறவிலேயே நம்ம என்னென்ன பண்ணணுங்க ஐயா? இதுதான் அற வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்ல. இறை உணர்வு, அற வாழ்க்கை ரெண்டு தான். இல்ல நம்ம நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க ஐயா, நம்ம நம்ம அதுதான், அது செய்யற போதும். நம்ம இறைவனையும் மனிதனும் இருக்கணும். செய்கின்ற செயல் ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம், கடமை, ஈகை மூணுதான் அற வாழ்க்கை தான். ஒழுக்கம், கடமை, ஈகை, அன்பு மரணம் உடைத்தாய் எல்லா வாழ்க்கையும் பண்பு மயனமதுன்னு சொல்றாங்க இல்லையா திருவள்ளுவர். அன்பா இருக்கணும், எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். அப்புறம் அற வாழ்க்கை ஒழுக்கமா இருக்கணும். நம்ம கடமையை நம்ம செய்யணும், நம்ம புரிஞ்சா உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கூடாது. அவ்வளவுதான், சரியா போச்சு. அதான் அற வாழ்க்கை, ரெண்டு தான். சரி, தவம் தவம் ஏன் நம்ம செய்யறோம்? தவம் தான் அன்பா வாழ்வதற்கு, மனசை ஒருநிலைப்படுத்துறது தவம் பண்றோம். அப்போ அன்பு மேல் வாங்கும், பாரபட்சம் இல்லாம இருக்கும். என் குணத்தான் தவம் பண்றாங்கன்னா என் குணத்தான்றாங்க. 8 குணம் இருக்குது. எனக்கு என்ன விருப்ப வெறுப்பு கிடையாது, எனக்கு எது தேவை கிடையாது, எனக்கு குடும்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கருவின் மாயப்புறானே குரு தியானம் இதெல்லாம் யார் விளக்குவாருன்னா குரு தான் விளக்குவார். யார்? எல்லாம் வல்ல இறைவனையும் நம்ம வணங்கணும். அதுக்கு தான் தவம் பண்றோம். தவம் பண்ணா என்ன, மனம் ஓர்மை நிலையை அடையும். ஓர்மை நிலையை அடைஞ்சதுன்னா எது நல்லது எது கெட்டதுன்றது உணர்ந்து கொள்ளும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது நல்ல செயல். அதுதான், வேற ஒண்ணு. தவம்ன்றது சிந்தித்து செயல்படும், வேற ஒண்ணும் இல்ல. தவம்னா சிந்தனை ஆற்றல், வேற ஒண்ணுமே கிடையாது. தவம் பண்ண கண்ணு மூடி உட்காந்துட்டு சொல்ல, செயல்படுங்க. அப்போ உங்களுக்கு எது நல்லது எது கெட்ட. நம்ம கோவப்படும் போது என்ன சொல்றாங்க, கோவத்துல இருக்கும்போது திட்டினா என்ன சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடும். கோவம் முடிஞ்சு வந்தோடனே என்ன சொல்லுவோம், ஏன்பா நீ கோவப்பட்டியே, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, நீ பண்ணது ரைட்டா தப்பான்னு. ஆமா நான் பண்ணது தப்புதான் அப்ப சொல்லுவோம். கோவப்படும் போது சொன்னோம்னா உன்ன எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் அமைதியான நேரத்தை சொல்லுவோம், ஆமா தப்புதான் அப்படின்னு சொல்லி. அப்போ சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். சரிங்க ஐயா, ஒரே ஒரு இது நீங்க சொன்னீங்க, இப்ப ஒரு 50 ரூபா பொருள் இருக்கு, நம்ம அந்த பொருளை 30 ரூபாய்க்கு வாங்கிடுறோம், அந்த பாவனைகளை ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அவங்க வந்து இப்ப விருப்ப அது எப்படி நம்ம ஒரு ஒரு இல்ல இல்ல ஒரு மனையே வாங்குறோம், இப்ப நம்ம வாங்கிக்குள்ள ஒரு 2000 ரூபான்னு வச்சுங்க, இப்ப 15,000 ரூபாய்க்கு விக்குதுன்னு வச்சுங்க, அதுல எப்படி நம்ம அதுல பாவனைகளை நம்ம சேர்த்துக்கிறோம் ஐயா? வாங்குறீங்களா? சப்போஸ் அது விற்கும் போது நம்ம வித்த பிறகு அந்த பல லட்சம் ஆயிட்டு இருக்கோம். ஆமா, அதான் மன வருத்தம் அப்ப வந்துடும். இவனை இங்க ஏமாத்தும் போது சந்தோஷம், அங்க நம்ம விற்கும் போது அவன் அடிமாட்டு விலைக்கு நம்ம கிட்ட வாங்கிட்டு அப்படிதான். ஒண்ணுத்துல வரும் ஒண்ணுத்துல போவோம். வியாபாரியும் கூட இருக்காங்களே, பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்காங்களே, அவங்கள ஒண்ணுத்துல லாபம் வரும் ஒண்ணுத்துல நஷ்டம் வரும், காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. அப்படிதான் உலகியல் வாழ்க்கையே அப்படிதான். இன்பம் ஒண்ணுத்துல துன்பம் இருக்கும். இல்ல இல்ல ஐயா, அவங்க இப்ப சப்போஸ் அவங்க இதுன்றாங்கன்னா அதுல நம்மளுக்கு பாவ வினைகள் நம்மளுக்கு பதியுமான்ற? பதியும். அவங்க ஓகே தான். அவங்க ஓகேன்றதுக்காக என்னன்னா, வித்தாலாவது நமக்கு பணம் வரும் இன்னைக்கு, இல்லைன்னா நம்ம அதே ரேட்டை சொல்லி இருந்தா விற்காது, என் வயிற்று பழுப்புக்கு என்ன வருது. நாம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா 50 ரூபா பொருள் 30 ரூபா வாங்கிக்கிறோம்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அதனுடைய பலன் நமக்கு இருக்கும், தொடர்பு வரும். சரி, நம்ம சமுதாயத்துல நம்ம இதுன்றது நம்ம வாழ இப்போ நம்ம மகரிஷி கூட என்ன சொல்றாரு, நீங்க சங்கல்பம் போட்டுன்னு போங்க, அந்த வாழ்த்து எல்லாம் போட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது குறையும் நமக்கு, கெடுதல் குறையும், அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சரி சரி, ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு இதுவும் நல்லா சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். நம்ம வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, இறந்தவங்களை நினைக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னீங்கல்ல ஐயா. ஆமா, நம்ம பவத்துல முடிவுல கூட அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு எல்லாம் சொல்றோம், முன்னோர்களுடைய நினைச்சு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்றோம். அப்புறம் அமாவாசைன்னா ஏதோ சொல்றோம், அது எப்படிங்க ஐயா? ஆமா, ராமலிங்க வள்ளலார் சொல்லும் போது சில கருத்துக்கள், ஒரு 7 விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்லுவாரு.
அதாவது அதுல முதல்ல சொல்லும்போது இறந்தவங்கள எரிக்க கூடாது, புதைக்கணும். தவிர்க்கணும்னு சொல்லுவார். எல்லாம் தேவையில்லாத ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவார். நாம நினைக்க வேணாம்னு சொல்ல, அன்னை தந்தையா எல்லாம் வணங்குறோம், அதெல்லாம் வணக்கமாக இருக்கணும். சும்மா வேண்டிக்கினே இருக்கக்கூடாது, இது கூட அதை கொடுன்னு, அதுதான் வேற ஒண்ணு. சரியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கட் ஆயிடுச்சா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கும். இந்த அட்மிட் தான் இருக்கு, ஏன்னா ப்ராப்ளம் போட்டுருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாங்க ஐயா? இப்பதான் கேக்குதுமா. இப்பதான் வெளியே போயிருச்சு, கோஹோஸ்ட் இருந்து வெளியே போயிருச்சு, என்னால மியூட் பண்ண முடியல. முதல்ல இருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது. முதல்ல ஐயா கேக்குதாங்க ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. கேக்குது. கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க ஐயா. சொல்லுங்க. கேலக்ஸி M14 நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கேலக்ஸி M14 அன்மியூட் பண்ணிக்கலாங்க. கேலக்ஸி M14 அவங்க அன்மியூட் பண்ணலங்க ஐயா. அடுத்தவங்களுக்கு போயிடலாங்க ஐயா. சசிகலா அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு திருப்பி மியூட் பண்ணிட்டீங்கம்மா. திருப்பி அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்ககிட்ட பேசுறது. ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முன்னோர்கள் பாவம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கவங்களுக்கு சொல்றாங்க. அதாவது இந்த ஜாதக ரீதியா அப்படி எல்லாம் சொல்றாங்க. அந்த முன்னோர்கள் பாவம் சாபம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய கருத்து எப்படிங்க? அது எனக்கு புரியல. அதாவது இப்ப ஒரு கல்யாண தடை இதெல்லாம் இருக்குன்னா முன்னோர்கள் பாவங்கள் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு தடைப்படுது, இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம்னா இதுல நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கே அவங்க பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, குலதெய்வத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. முதல் பாயிண்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்க இல்லையா? குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போனா அது ஓரளவு நிவர்த்தி ஆகும். அதனால குலதெய்வம் அது ஒரு நம்பிக்கை தான், வேற ஒண்ணும் இல்லை.
அவங்க எப்படி சொல்றாங்கன்னா ஐயா, சொல்ல அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க முன் பிறவியில நீங்க சாபங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்ப அந்த பிறவியோட தொடரா நீங்க வந்திருக்கீங்க. அதுதான் சொல்றேன். அது தப்பான கருத்து. அந்த தப்பான கருத்து நீங்க உடன்படாதீங்க. அது தப்பான கருத்து. நீங்க தான், நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல, நீங்க போன பிறவியில இது, இந்த பிறவியில வேற பிறவி கிடையாது. நீங்க உங்க கதை முடிஞ்சு போச்சு. இந்த பிறவியை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, என் பிறவி முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவியில நான் போய் மகானா பிறக்க முடியாது. புரியுதா? அதனால நீங்க போற பிறவியில இந்த தப்பு பண்ணீங்க, இந்த பிறவியில உங்களுக்கு இப்படிங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. புரியுதா? அதனால அதெல்லாம் சடங்கு முறைக்காக சொல்றாங்க. அது நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதாங்க நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்க, அந்த முன்னாடி ஓடின தண்ணி தான், பின்னாடி வர தண்ணி வேற அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல. இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்களா, குலதெய்வம் சொல்றாங்க பாருங்க, அது ஒத்துக்கலாம். குலதெய்வம் வந்தது நம்மளை காப்பாத்தும், நம்ம முன்னோர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குலதெய்வங்க இருக்கும். அந்த குலதெய்வத்தை வழிபட்டோம்னா அந்த எண்ணங்கள் நமக்கு செயல்படுத்தும். வேற ஒண்ணும் இல்லை, அது செய்யலாம், அது செய்யுங்க. சடங்கு முறை தேவையில்லை. சடங்கு முறையெல்லாம் பிற்காலத்துல ஏற்பட்டது. அதாவது சிலதெல்லாம், சில கருத்துக்கள்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிறது அதெல்லாம். ரைட், ஓகே. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க இந்த இடத்துல அது பேசக்கூடாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாளம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. உமையாளம்மா அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அந்த இறுதி சடங்கு 3 குழந்தைகள் அப்படி ஒரு பெற்றோருக்கு இருந்துன்னா ஒரு குழந்தை தான் செய்யறாங்க ஐயா. அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மா இணையறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க, இல்ல மற்ற 2 குழந்தைங்களுக்கும் அந்த அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா? அதாவது குழந்தைங்கள சாமி என்ன சொல்லுவாருன்னா, 12 வயசுக்குள்ள குழந்தை இறந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எல்லாம் காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுல புண்ணிய வசனம் பண்ணாலே போறோம், அது அப்பா அம்மாவோட இணைஞ்சிரும். அது 12 வயசு தாண்டினவங்களா இருந்தா அந்த சடங்கு முறைகள்லாம் பண்றீங்க இல்லையா, அந்த சடங்கு முறைகள் மூலமாக அது மறுபிறப்பு அதுக்கு ஏத்த மாதிரி இணைஞ்சிரும். அதனால அது 3 ஒன்றும் இல்லை, 3த்துக்குமே சேர்ந்து வந்துடும், எல்லாத்துக்குமே வந்துடும். எல்லாத்துக்குமே வரும். கேக்குதுங்க, எல்லாத்துக்குமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, சரிங்க சரிங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த சடங்கு முறையெல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் வரும். அது பலன் எல்லாருக்கும் சேர்த்து தானே வரணும். அது அதனால. ஓ சரிங்கய்யா. புரியுதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சியோமி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. 210911. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, நல்லா கேக்குது. கேக்குதுமா, பேசுங்க நீங்க. அவங்க கேலக்ஸி M14 மியூட் பண்ணிட்டாங்க ஐயா. சரி, மியூட் பண்ணி பேசுங்கம்மா. கேலக்ஸி M14. சரி, நன்றிங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதுமா. சிறப்பான ஒரு சிந்தனை உரைங்கய்யா. நீங்க தவம் செய்யறதே சிந்திக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. அது போல நீங்க நிறைய அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல சிறப்பான விளக்கம் சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவங்க சொன்ன பதில இருந்தே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதாவது நிறைவேறாத ஆசைகளோட இருக்கும் ஆன்மா அது ஒத்த கருத்துடைய ஆன்மாவோட இணையும் சொன்னீங்க இல்லைங்கய்யா. அது அப்ப அவங்க கிட்ட இருக்கிற பதிவு அவங்க எப்படி அதை நிறைவேற்றிக்கிறது? அதோடு இது ஒண்ணு ஆட் ஆகும், வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கு இல்லையா, 91% இருக்கும், 99% இருக்கும். அது கூட இன்னொரு ஒரு ஆசை உங்களுக்கு சேர்ந்து இருக்கும். வீட்டுல இருக்கவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்ன பையன் இப்படி சாப்பிட மாட்டேன், இப்படி சாப்பிட்றானே. ஒண்ணு பழக்க வழக்கத்துல மாறு, இல்ல உணவு ஜாஸ்தி சாப்பிட்றதுல மாறுதல் இருக்கும், ட்ரெஸ்ஸிங்ல வேறுபட்டு இருக்கும், ஏதாவது ஒரு புதுசு அடிக்ஷன் வந்துடும். அதுதான் அது 99% உங்களுக்கு தான் இருக்கும். அது ஒரு % அது சேர்த்துக்கும். அது பிளஸ் ஆயிக்கும், அவ்வளவுதான். அதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உடனே. இது எதுனா புதுசா இருக்குது, புது ஹேபிட்டா இருக்குது இவனுக்கு அப்படின்ட்டு. அதுதான் சேர்ந்த ஆன்மா அதனுடைய செயல்படுத்திக்கினே இருக்கும். இது விட்டுக்கினே இருக்கும், இது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கினே இருக்கும். அது போன பிறகு இது தன்னுடைய செயல் நிலையில வேலை செய்யும்.
இது பெரிய சப்ஜெக்ட். ஓகே, ஆமாங்க, நல்லா இருந்தது விளக்கம். ஒன்னொன்னு கேட்க கேட்க நீங்க ரொம்ப சிறப்பா பெரிய பதில் சப்ஜெக்ட். சொல்றீங்க. இது நிறைய விஷயம் இருக்கு இதுல. அதுதாங்க, நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொன்னீங்க பாருங்க ஒரு அம்மாக்கு, ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லாமே அவங்களுக்கு அவருக்கே அதுதான் நம்பிக்கை உண்மை. இல்ல. அவருக்கு நம்பிக்கை இல்லாத இவங்க ஏன் செய்யறாங்க? கரெக்ட் குடும்பத்துல கரெக்டுங்க. உறவினர் சொல்லுவாங்க. உறவினர் சொல்றதா எங்க வீட்லயே கூட நாங்க இது பண்றது இல்ல, இது தவசம் பண்றது இல்ல. நாங்க அமாவாசைக்கு படைச்சிருவோம். ஒருத்தர் சொன்னாங்க, இல்ல இல்ல தவசம் பண்ணாங்க. நாங்க அதுக்காக நானும் காசிக்கு போயிட்டு வந்தேன். காசிக்கு போனா அவன் என்ன சொன்னா, உங்க குடும்பத்துக்கு எல்லாம் நீங்க ஒருத்தர் பண்ணா போறோம். அது எப்படிங்க ஒருத்தர் பண்ணா போறோம்? அதெல்லாம் நம்பிக்கையில பண்றது. அதெல்லாம் அப்புறம் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். தேவையில்லாத குடும்பம் பண்ணாதவங்க எல்லாம் நல்லா இல்லையா? நல்லா இருக்காங்களே, நல்லாதான் இருக்காங்க. தேவையில்லாத சடங்கு முறையுமா இதெல்லாம்? அவரோட நம்பிக்கை, மத நம்பிக்கை. நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால நம்ம விருப்பப்பட்டா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவு. சரிங்க, ரொம்ப சிறப்பான விளக்கம். ரொம்ப தெளிவான ஒரு பதில். வாழ்க வளமுடன். ஆமா, ஏன்னா மதம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அவங்கவுங்களோட நம்பிக்கை. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, சாமிஜியுடைய மனவளக்கலை புக்ல பிறப்பிற்கும் இறப்பிற்கும் பின் உயிரின் நிலைன்னு முடிவு அது மேல சொல்லும்போது சொல்லுவாரு, மகான்களை பத்தி நம்ம நினைச்சோம்னா மகான்கள் பிறப்பாங்க, அது கூட கருவுல வராது, அவங்க குணாதிசயம் மூலியமா வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது எல்லாம் மத நம்பிக்கையில ஏற்பட்டது, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். அதுல சொல்லியிருப்பார் சில விஷயங்கள்லாம். இந்த இது சொல்றோம் இல்லையா, மணிமேகலேருந்து ஒரு பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் அது எதனால இருக்குது? அதாவது உரங்களும் விழித்தலும் போன்றது. அதனால நல்ல அறம் செய்தவர் நல்ல உலக அடைவர், தீய வேலை செஞ்சவங்க நரகடைவர்னு சொல்றாங்க இல்லையா? அது நம்பிக்கையின் அடிப்படையில். நல்லது கெட்டது செஞ்சவன் நீங்க சொர்க்கத்தை பார்த்தீங்களா, நரகத்தை பார்த்தீங்களா? நீங்க கிடையாது இல்ல. நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா நரகம் போறேன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் போன பிறகு நான் இங்க இருந்தேன்னு எனக்கு தெரியுமான்னு கிடையாது. எல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்ட கருத்துகள் மக்களை நெறிப்படுத்துவதற்காக, வேற ஒண்ணு இல்லை. சரியா? வாழ்க வளமுடன். அதுல நம்ம குறை சொல்லக்கூடாது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷியோமி 2109 நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சேஞ்ச் நேம் போட்டுக்கலாமா? ஷியோமி இருக்கு இல்லையா, அது போய் சேஞ்ச் நேம் பண்ணிக்கணும். ரைட்மா, சொல்லுங்க ஐயா. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப வந்து மாமியார் கூட ஏதோ பிரச்சனை வருது. ஆக்சுவலா கூட்டு குடும்பமா தான் இருக்கும். மன வருத்தம் வந்து நம்ம குழந்தைங்களை பாதிக்குமா? நம்ம வந்து அவங்க மேல கஷ்டப்படுறோம், அவங்க நம்மள திட்டுறாங்களோ ஏதோ ஒண்ணு பேசும்போது நமக்கு மன வருத்தம் இருக்கு. மருத்துவம் நம்ம பண்ற மன வருத்தம், நம்ம படுற மன வருத்தம் நம்ம பசங்களை பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்னா பையன்தான் மாமியார் மேல ஆயா மேல சந்தோஷமா இருக்காரு, குழந்தை ஆசையா இருப்பாரு, ஆயா மேல ஆசையா இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மன வருத்தப்படுறோமே, நம்ம மன வருத்தம் வந்து யாரை பாதிக்கும் அப்படின்ற வராது 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 பாதிக்காது. உங்களுக்குதான் அது ஆடாமே தவிர பையனுக்கு பாதிக்காது. நம்மளோட இதை நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும்ன்றதுதான். ஆமா ஆமா, அவருடைய பழிவை அவங்க கழிச்சுக்கணும், மத்தவங்களுக்கு போறதுக்காக இது இல்லை. அவன் பையன் பாட்டி மேல ஆசையா இருப்பான், அதனால ஒன்றும் ஆகாது, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நன்றிங்க ஐயா, ரொம்ப நாள் இது உங்களுடைய பதிவு தான் இது. இதனுடைய உங்களுடைய பதிவை நீங்க கூட்டவோ குறைக்கிறத உங்களுடைய பதிவு தான் பண்ணணும், பதிவாதான் இருக்கும். ஆமா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செபில் ஐயா திருப்பியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மேரேஜ் பண்ணக்குள்ள நம்ம ஜாதகம் பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. யாரு சொல்றத நம்ம நம்ப முடியும் ஐயா? அதே மாதிரிதான் ஐயா இவங்களுக்கு பொறுத்தவங்க சிலவங்க வந்து என்ன பண்ணாங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு எந்த ஜாதகமும் எதுவும் பாக்குறது கிடையாது. ஆனா இப்ப ஒரு பொண்ணும் ஒரு மாப்பிள்ளையோ பாக்குறோன்னா ஒரு இதுகிட்ட போனீங்கன்னா ஒரு மாதிரி சொல்றாங்க. இன்னும் யார சொல்றது நம்ம நம்ப முடியுங்க இந்த காலகட்டத்துல? கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். ஜாதகமே இப்போ டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்கய்யா, இப்போ அதேதான் ஒரு உதாரணம், நீங்க சொன்ன உதாரணமே தான் இது. இப்போ டாக்டர்ல போனோம்னா நம்ம என்ன பண்றோம், செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறோம் இல்லையா? ஒருத்தர் போனா ஹார்ட் ப்ராப்ளம், உடனே எடுத்த உடனே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு இன்னும் என்ன சொல்லுவாரு, ஏதோ ஸ்டண்ட் ஏதாவது பார்க்கலாங்க, ஏன்ஜியோ பண்ணி பார்க்கலாங்கன்னு. அந்த மாதிரிதான் எல்லாமே அறிவின் தெளிவு கிடையாது. தரோவா சப்ஜெக்ட் படிக்கிறது இல்லை. தரோவா சப்ஜெக்ட் படிக்காம எப்படி பேச முடியும்? இப்ப நம்ம கூட சிந்தனை இருந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, தரோவா படிக்காம எல்லாம் பேச முடியாது. நீங்க எதையும் அது மாதிரி ஜாதகம் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் எல்லாருமே டாக்டர் ஆயிட முடியாது, எல்லாமே வக்கீல் ஆயிட முடியாது.
அந்த போர்டு மட்டும் போட்டுக்கலாம். எல்லாருமே அஸ்ட்ராலஜிஸ்ட்னு போர்டு போட்டுக்கலாம், எல்லாரும் டாக்டர்னு போட்டுக்கலாம், எல்லாரும் வக்கீல்னு போட்டுக்கலாம். நுட்பங்கள் தெரிஞ்சவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த நுட்பம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம போகணும். நமக்கு அது தெரியாது, யாருக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும். இப்போ நான் கூட சட்டம் படிச்சிருக்கேன், நான் எப்படி சட்டத்தை பத்தி பேச முடியும்? ரூல் அதுல பிராக்டிஸ்ல இருந்தாதான் அந்த ரூலை பத்தி தெரியும். சிபி அதுலாம் ஐபிசி அப்படின்னா அது செக்ஷன் சொல்லணும், அது தெரியாம இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால நீங்க நிறைய முறையான டாக்டர் இவர்கிட்ட போகணும். ஆனா ஜாதகத்திலே என்ன சொல்றாங்கன்னா, பாதகமான கருத்தை சொல்லாதீங்க, நல்ல எப்பவுமே சாதகமான கருத்தை தான் சொல்லணும். இப்போ மெடிக்கல் டேர்ம்ல என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு ரூல் இருக்குது. மெடிக்கல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வரவங்களுக்கு பயமுறுத்தாதீங்க, சரியாயிடுன்னு சொல்லுங்க. இதே மாதிரிதான் ஜாதகத்துல வரவங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லாது, நடக்கும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது நடக்கிறது வேற விஷயம், நடக்காது வேற விஷயம். அதனால யாரையும் நம்ப முடியாது. நாம கடவுளை நம்பினோர் கைவிடப்பட, இறைவன் நம்ம கூட இருக்கான்னு நினைச்சுக்கணும்னா அது கட்டாயம் நமக்கு துணையா இருக்கும். நீங்க சொன்னீங்களே, நீங்களே சொன்னீங்க, ஜாதகம் பார்க்காதவன் நல்லா தான் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறான், ஏன் நம்ம இருக்க முடியாது? தாராளமா இருக்கலாம். அதுலயே விதிவிலக்கு இருக்குது. நம்மளே என்ன சொல்றாங்கன்னா, சொந்த அத்தா புள்ள மாமா புள்ள அப்படின்னா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாய் அதாவது உறவு வழியில இருந்தா ஜாதகம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதனால அது பார்க்கவே தேவையில்லை. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் மூலம், அந்த சிலதெல்லாம் சொல்லுவாங்க மூலம்னா செவ்வாய் தோஷம், செவ்வாய் அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பெண்கள் கொஞ்சம் ஆதிக்கத்தை கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்றது, அதுதான் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனா இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று. நீங்க ஜாதகம் பார்க்காமயே பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு ஜோசியம் எனக்கு தெரியும், நான் ஜோசியம் படிச்சிருக்கேன், ஆனா ப்ராக்டிஸ் பண்ணல. நான் போர்டில் போட்டிருக்கேன், நான் சொன்னதுதான் என்னுடைய உண்மை நிலையை சொன்னேன். நான் ஒரு 20 டிகிரி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ டிகிரி எல்லாம் சேர்த்து ஒரு 20 டிகிரி முடிச்சிருக்கேன். அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன், ஓலைச்சுவடி முடிச்சிருக்கேன், கல்வெட்டு படிக்கிறது முடிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். ஆனா இதுலயும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்னா அனுபவம் வேணும், அதுல தொடர்ந்து இருக்கணும். இதுலதான் நான் 20 வருஷமா இருக்கேன், இதுல தான் நான் பேசிங்கிறேன். அதனால தேவையில்லை ஜாதகம் பண்ணுங்க, நம்ம மனசு தெளிவா இருந்தா போதும். இது செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா செய்யலாம். சரி, நான் யாரும் உண்மை சொல்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அதுதான் சொல்றேன். ஜோசியம் ரைட், ஓகே, வாழ்க்கை வர முடியாது. ஓகே, ரொம்ப நல்லது ஐயா. வாழ்க்கை வர வாழ்க்கை வர வாழ்க வளமுடன் ஐயா. சவுந்தரராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன், வாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்ப இறந்ததுக்கு அப்புறம் தன் குடும்பத்துல நம்ம சார்ந்த யாரா இருந்துட்டாங்கன்னு வைங்க, அப்பா அம்மாவா இருக்கலாம், மகளா கூட இருக்கலாம், சின்ன வயசாவும் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கள. அப்ப நம்மள மீறி அழுகுறாங்களே, நாள் கணக்கா கூட அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஐயா. சாதாரணமா இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த மாதிரி சத்தம் போடுவாங்களாங்கிறத ஆச்சரியம் தான். இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு தன்னையும் மீறி அழுக வருதுங்கிறதெல்லாம் அது எப்படிங்க ஐயா? அது அவங்க மனசுல பதிஞ்சு இருக்குல்ல, கூட இருந்தாங்க இல்லையா, அந்த கூட இருந்த பழக்க வழக்கங்க நினைக்கும் போது வந்துடுது ஞாபகத்துல. அந்த ஞாபகத்துல வரும்போது அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு அழ வருது. இல்ல சில சமயம் நம்ம மருத்துவ சிரிப்போம், சில நேரத்துல இதே நினைச்சு சிரிப்போம், என்னடா அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆழ்ந்த அந்த அளவுக்கு பழக்கம், அவ்வளவு அவங்க பழகி இருக்காங்க. அதனால அந்த நினைவு வரும்போது நமக்கு எழுச்சி பெறுது, உள்ள இருக்குது எழுச்சி பெற்று வருது. நீங்க அழுததால எதுவும் ஆயிட போறது இல்லை. யாரும் இறந்தவர் வந்தாங்கன்னா வரமாட்டாங்க. ஆனா நமக்கு மனசுல இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்குது. அழுதோம்னா அது ஒரு ஆறுதல், வேற ஒண்ணு. இந்த நாள் கணக்கா கூட அந்த மாதிரி அழுகுறாங்க திருமண வயசுலயே. தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று, தவிர்க்கணும். ஏன்னா அவங்க உடம்பு கெட்டு போயிடும், அதனால கெட்டு போயிடும். அதே நேரத்துல நாமளே கூட ஒரு வாட்டி அழுகும் போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அழுகும் போது நாமளும் இந்த மாதிரி அழுகுறோம், அந்த அளவு கூட நம்மை மீறி கூட வருது அழுகை. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது டைவர்ஷன் நம்ம பண்ணிக்கணும், அதாவது சாமி கடவுள் சிந்தனை அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும்னா அது மாறிடும், அந்த அளவு மாறிடும். குலதெய்வம் அது இதெல்லாம் சில எல்லாம் இருக்கு, வழிபாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம போனோம்னா அது சரியா தன்னாலே மாறிடும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சாட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியை நான் உங்களுக்கு அப்படி படிக்கிறேங்க ஐயா. ஒருவர் காசியில் 6 மாதமாக தங்கியிருந்து அங்கேயே அவர் இறப்பு நிகழ வேண்டும் என்று அவருடைய கடைசி காலத்தை கடித்தார். அவர் நேற்று இறந்து விட்டார். ஏன் ஐயா காசியில் இறப்பு நிகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? தெளிவுபடுத்த வேண்டுகிறேன் ஐயா. இது மத நம்பிக்கைமா. அதாவது முன்னெல்லாம் காசிக்கு போவாங்க. அப்ப காசிக்கு போகும்போது அந்த காலத்துல வண்டி எல்லாம் கிடையாது, வசதி. இப்பெல்லாம் பிளைட்ல 1 ஹவர்ல போயிடலாம்.
திருப்பி 1 ஹவர்ல இங்க வந்துடலாம். அந்த காலம் அப்படி கிடையாது. தேசாந்தரம் போறேன்னு சொல்லுவாங்க. தேசாந்தரம்னா ஒண்ணு காசி அல்லது ராமேஸ்வரம் போவாங்க, அதோட திரும்பி வரமாட்டாங்க. கால்நடையா போவாங்க, அங்க பஸ் கிடையாது, லாரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நடந்து போவாங்க, திரும்பி வரமாட்டாங்க. அதனால என்ன சொன்னா, அதெல்லாம் புண்ணிய கஷேத்திரமா வச்சிருந்தாங்க. காசி ராமேஸ்வரம் எல்லாம் புண்ணிய கஷேத்திரம். ஏன் என்னன்னா, அந்த போனவங்க அங்க இறந்தா அங்க அப்படியே ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை. இது வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது உண்மையா சொல்ல முடியாது, ஏன்னா மதத்தினுடைய நம்பிக்கை. காசில போய் சுத்தா புண்ணியம் அப்படின்றது, காசி தண்ணி சுத்தா நல்லது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தூய்மையானது. நம்பிக்கையினுடைய அடிப்படையில வந்ததுமா காசி. அவருடைய நம்பிக்கை, காசிக்கு போனா இறந்துட்டாருன்னா அப்போ நல்லா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம மனசு திருப்தி அடையுது, அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.